வணக்கம் வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியுண்டா, நாங்களே எங்களோட புதிய யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்களோட ஃபிசிக்ஸை பொறுத்த வரையில் மொத்தம் 11 அலகுகள் உள்ளடக்கின பாடப்பகுதி. அதில் நாங்கள் இன்றைக்கு சந்திக்க போகிற யூனிட் வந்துட்டு எங்களோட 11வது அலகு. நல்லா கவனிங்க. சரி, நாங்கள் 11வது அலகுல யூனிட் 11 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 11 சடமும் கதிர்ப்பும்ங்கிற கதை. யூனிட் 11ல சடமும் கதிர்ப்பும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? அடுத்தது இந்த சப்ஜெக்டுக்குள்ள இது ஒரு ஃபைனல் எக்ஸாமை பொறுத்தவரையில முக்கியமான ஒரு பகுதி. கட்டாயம் எம்சிக்களில் ஒரு கேள்வியாகவும் ஒன்று அல்லது 2 அந்த கேள்விகளுக்கு உள்ளடங்கின மாதிரி 3 வரைக்கும் போகலாம். அது பிரச்சனை இல்லை. அடுத்தது இதுலடா மிக முக்கியமான ஒரு பகுதியாக எஸ்ஏ பாட்டில் ஹீட்டோட வருவாங்க. எங்களோட 10வது கேள்வியில ஏ பார்ட் பி பார்ட்டில் ஏ பார்ட் வந்துட்டு ஹீட்டுக்குரியதாகவும் பி பார்ட் வந்துட்டு ரேடியேஷனாகவும் இருக்கு. நீங்க இதுல எதுனாலும் ஒன்றை தான் செய்ய இயலும். ஹீட் செய்ய இயலும்னா ஹீட்டை நீங்க செய்யறது, அந்த ரேடியேஷன் ரேடியேஷன் செய்ய இயலும். ரேடியேஷன் வந்துகிட்டு ஒரு எஸ்ஐ பார்ட்ல வரைக்கும் சரி, அது எம்சிக்யூவாக இருந்தாலும் சரி, நேரடியான வினவப்பட்ட கேள்விகளாக இருப்பாங்க. நேரடியான கேள்விகள் தான் நீங்க படிக்கிற தியரி அப்படியே என்ன செய்ய கேட்குற மாதிரி தான் அந்த கேள்விகள் இருக்கும். என்னென்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் ஃபைனல் எக்ஸாமு கிட்டவாக இந்த யூனிட்டை படிக்கிறதால அந்த தரத்துல தான் அந்த கேள்விகள் கேட்கப்படும். சரி, ஓகே, நாங்க இன்னைக்கு அந்த பகுதியை ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்களுக்கு தெரியும், வெப்ப கடத்துற முறைகள் நாங்க படிச்சிருக்கோம். வெப்பம் கடத்துற முறைகளாக நாங்க படிச்சதில்ல. நல்லா விளங்கிக்கோங்க. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சரி, நான் கதைக்கிற விஷயத்த கொஞ்சம் கேட்டுட்டு என்ன செய்யலாம், டியூட்ல நாங்க போகலாம். நாங்க பார்த்திருக்கோம்டா வெப்பம் கடத்துற முறைகள். சரியா? நல்லா விளங்கிக்கோங்க. வெப்பம் கடத்தப்படும் முறைகள். அதுல முதலாவது வந்துட்டு நாம படிச்சிருக்கோம் கடத்தல். கடத்தல். இந்த கடத்தல் வந்துகிட்டு எப்படிப்பட்ட ஒரு பகுதியாக இருக்க போகுதுன்னா, இது இந்த சுயாதீன இலத்திரன்கள் வெப்பத்தை பெற்று அதை இயங்கிட்டு என்ன செய்யறா, ஒரு ஊடகத்துல அல்லது ஒரு சடப்பொருள்ல இருக்கிற சுயாதீன இலத்திரன்கள் அந்த எனர்ஜியை பெற்றுக்கிட்டு அப்படியே என்ன செய்யறா கந்துவாரு. அப்ப சுயாதீன இலத்திரன்கள் மூலம்தான் வெப்ப கடத்தல் அங்கு நடக்கும். அடுத்தடுத்த துணிக்கைகளுக்கு வெப்பம் கொடுக்கப்பட்டு அது அதிர்வின் மூலம் என்ன செய்யலாம், அடுத்தடுத்த துணிக்கைகளுக்காக கொண்டு போவாங்க. அப்ப இதெல்லாம் இப்ப வெப்ப கடத்தல்ல மெயினான ஒரு பகுதியாக நாங்க சுயாதீன இலத்திரன்களையும் எடுத்துக்கலாம். அப்ப சுயாதீன இலத்திரன்களை நீங்க கொண்டு வந்தா ஆஹ் இப்ப மின் கடத்தல் கடத்திக்கு நாங்க வேணா ஒரு மின் கடத்தி ஒரு சிறந்த வெப்ப கடத்தி அடிப்போம். ஏன்னா அங்க இருக்கிற கடத்தி எங்களுக்கு தெரியும், நாங்க எலக்ட்ரிசிட்டியில நாங்க பார்த்திருந்தோம். கடத்தி, குறை கடத்தி, காவலிகள். அப்ப மின் கடத்தி ஒரு சிறந்த வெப்ப கடத்தி அடிப்பார். மின் காவலி அங்க சுயாதீன இலத்திரங்கள் இருக்காது. இஞ்ச வெப்பத்தை அறுதிக் கடத்தியாக அவர் இருக்க போறார். வெப்பத்தை என்ன செய்ய கடத்த இயலாத ஒரு பொருளாக அல்லது அறுதிக் கடத்தியாக. உங்களுக்கு துணிக்கைகள் எனர்ஜியை பெற்று அதிர்ந்தும் எனர்ஜி கடத்திட்டு போகிறோம். அப்ப இங்க வந்துட்டு ஒரு மின் கடத்தி ஒரு சிறந்த வெப்ப கடத்தியாகவும் மின் காவலி ஒரு அதிர் கடத்தியாகவும் என்ன செய்ய போறாரு, இருக்க போறார் வெப்பத்தை பொறுத்தவரையில். சரி, ஓகே. இது கடத்தல் சம்பந்தமாக நாங்க கதைச்சது. 2வது விஷயம் வந்துட்டு மேற்காவ். மேற்காவு இது வந்துகிட்டு அடர்த்தி மாற்றத்தால நடக்கிறது. மேற்காவை வந்துட்டு அடர்த்தி மாற்றம். அடர்த்தி மாற்றத்தால மேற்காவு வெப்பம் கடத்தப்படுற முறை அடர்த்தி மாற்றத்தால நடக்கும். பின்னால வருது அந்த பகுதியை நாங்க முழுமையாக கதைச்சு விடுவேன். நான் அடர்த்தி மாற்றத்தால தான் இது பண்ணப்படும். அடுத்தது இதுல மெயின் இப்போதைக்கு அதை நான் வச்சுங்க. அடர்த்தி மாற்றம் மேற்காவுகை நடக்கணும்னா கட்டாயம் ஈர்ப்பு புலம் அவசியம். ஈர்ப்பு புலம் அவசியம். அது ஏனுங்கிற விஷயம் பார்ப்போம். ஈர்ப்பு புலம் அவசியம். சரியா? மேற்காவு வந்துட்டு அடர்த்தி மாற்றத்தால் நடக்கக்கூடியது. அதே நேரம் அந்த மேற்காவை நடக்கணுமாக இருந்தால் அந்த இடத்துல ஈர்ப்பு புலம் தான் அவசியம். புவியீர்ப்புக்கு செங்குத்தாகத்தான், புவிக்கு செங்குத்தாகத்தான் அந்த மேற்காவை நடக்கலாம். அதுக்கான காரணங்கள், ரீசன் எல்லாம் நாங்க பார்க்க போறோம், அவசரம் இல்லை. சரி, ஓகே. இப்படி நாங்க வெப்ப கடத்துற முறைகள்ல கடத்தல் மேற்காவை பற்றிய அறிவு எங்களுக்கு ஏற்கனவே இருக்கு.
மூன்றாவது முறையாக வெப்பம் கடத்தப்படுற முறைதான் படிச்சோம் கதிர். கதிர் எங்களுக்கு தெரியும்னா இவங்க 2 பேரை பொறுத்தவரையில இந்த கடத்தல் அதே போல இந்த மீட்காவுகை இவங்க 2 பேரை பொறுத்தவரையில கட்டாயம் இவங்க நடக்கிறதுக்கு என்ன தேவைண்டா சடப்பொருள் அல்லது ஊடகம் அவசியம். ஊடகம் அவசியம். சரியா, நல்லா கவனிங்க. அப்ப வெப்ப கடத்தல் முறையில இந்த கடத்தலும் மேற்காவுகையும் நடக்கணுமாக இருந்தால் கட்டாயம் அந்த இடத்துல ஊடகம் அல்லது சடப்பொருள் என்ன இருப்பாரு அவசியம். ஊடகம் அவசியமா இருப்பான். ஆனா கதிர்ப்புக்கு வந்துட்டு என்ன இருக்க தேவையில்லைன்னா ஊடகம் தேவையில்லை. கதிர்ப்பு நடக்கணுமாக இருந்தா ஊடகம் தேவை. அதுக்காக வரைவிலக்கணம் இதுதான். வெப்பத்தை கடத்துற ஒரு முறை. சரியா, வெளியினூடாகவும் வெப்பம் கடத்தல். இப்ப சூரியன்ல இருந்து எங்கட புவிய வந்தடைகிற அந்த வெப்பம், சரி, ஒளிக்கதிர்களா இருக்கலாம், அது வெப்பமாக இருக்கலாம். இவங்க எல்லாரும் வந்துகிட்டு வெற்றிடத்தின் ஊடாக பயணிச்சு என்ன செய்தண்டா. ஏன்னா எங்களுக்கு தெரியும் புவிக்கு மேல ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரும் வரைக்கும் தான் வளிமண்டலம் இருப்பார். அதுக்கு மேல வெற்றிடம் தான் இருக்கு. இப்ப சூரியன்ல இருந்து வெப்பம் கொண்டு வரப்படுற முறை வந்துட்டு இந்த கதிர்ப்பு தான். இது சம்பந்தமான மெயினான விஷயங்கள் நான் கதைக்க போறோம். கதிர்ப்பை பத்தி முழுமையாக இதுல லெவல் பிசிக்ஸை பொறுத்தவரையில மிக ஆழமான டீப்பான பகுதிகள் இதுல இருக்கு. சரி, அப்ப தெளிவாக அந்த விஷயத்தை விளங்கிட்டீங்கன்னா பாடம் இலகுவானது. சிறிய சிறிய சமன்பாடுகளின் ஊடாக உள்ளடக்கப்பட்டிருக்கும் அந்த பாடம். கேள்விகள் அழகாக ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த டியூட்டோரியலை பொறுத்தவரை டியூட் 1 என்னோட சாப்டர் 1க்குரிய முழுமையான தியரி பாட்டத்தில் இருக்குது. அதே போல டியூட் 2 இந்த சாப்டருக்குரிய முழுமையான கேள்விகள் உள்ளடக்கி நான் பாஸ் பேப்பர்ல இருக்கிற எம்சிக்யூ, மொடக்கியல் எம்சிக்யூ, தியரி ரிலேட்டட் கொஸ்டின், அதே போல எஸ்ஏ கேள்வி இந்த பகுதிக்குள்ள வந்திருக்கிற பழைய ஆண்டுகளில் வந்திருக்கிற பாஸ் பேப்பர் எஸ்ஏ கேள்விகளும் போடுபட்டிருக்கிறது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த டியூட்ல நான் என்ன செய்யலாம், அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. இப்ப வெற்றிடத்தின் ஊடாக கதிர்ப்பு அந்த இடத்துல நடக்குது. அப்ப வெற்றிடத்தின் ஊடாக கதிர்ப்பு நடக்குதுன்னா இங்கே கவனம் பாருங்கன்னா கதிர்ப்பு ஒரு பொருள்ல இருந்து வெப்பம் கதிர்ப்பின் மூலம் கடத்தப்படுமாக இருந்தால் அது அலை வடிவத்துல தான் கடத்தப்படுது. கதிர்ப்புங்கிறது அங்க அலைதான். அப்ப வெற்றிடத்தின் ஊடாக பயணிக்குதுண்டா அந்த அலை மின்காந்த அலையா இருக்கு. அப்ப கதிர்ப்பு ஒரு சூடான ஒரு பொருள். எல்லா விதமான சூடான பொருட்களும் சரி வெப்பப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சூடான பொருள் வந்து எல்லா பொருட்களையும் கதிர்ப்பு நடந்துட்டு தான் இருக்குது. அதுல மாற்று கருத்து. சம்பந்தமான கதைகள் பின்னால வருது. சமன்பாட்டின் ஊடாக நீங்க கதைக்க போறீங்க. கதைப்பின் சரிவெல்லாம் நாங்க பார்க்கலாம். அதெல்லாம் எப்படியெல்லாம் சமனரிக்க போறோம், யாருக்கு சமனரிக்க போறாரு. அப்ப எல்லா பொருட்களும் வந்துகிட்டு சூடான பொருட்களும் வந்துட்டு கதிர்ப்பை நிகழ்த்துத. இப்ப கதிர்ப்பு நடக்கிற டைம்ல அந்த வெப்பம் எப்படி கடத்தப்படுதுன்னா மின்காந்த அலைகளா. மின்காந்த அலைகள் எங்களுக்கு தெரியும் வெற்றிடத்தினூடாக பயணிப்பாங்க. குறுக்கலைகளாக இருப்பாங்க. முனைவாக்கம் அடையும், தெரிப்படையும், கோணல் அடை, இப்படி சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த மின்காந்த அலையின் இயல்புகள் எல்லாமே கதிர்ப்புகளுக்கு நாங்க கிடைக்கலாம். வெப்பம் கடத்தப்படுற முறையில் இந்த கதிர்ப்புங்கிறது அது ஒரு மின்காந்த அலை. மின்காந்த அலை கதிர்ப்பு தான் கதிர்ப்புகள் வந்துட்டு மின்காந்த அலை வடிவத்தில் இது பண்ணப்படும். அப்ப அந்த அலைகளின் இயல்புகள், மின்காந்த அலைகளுக்கு இயல்புகள் எல்லாம் நீங்க இதுக்குள்ள கொண்டு வரலாம். அது சம்பந்தமான பகுதிகளை தான் நாங்கள் இதில் கதைக்க போறோம். சரி, ஓகே. நான் இதை ஒரு பிசி ஐடியாஸா நான் இதை எடுத்துக்கிட்டு ஒரு கதையை எடுத்து இதைத்தான் படிக்க போறோம்ன்றதை எடுத்துக்கிட்டு நம்ம எங்களோட பாடத்துக்குள்ள நான் வரும். சரி, ஓகே. உங்களோட தலைப்பு பொறுத்தவரையில் எல்லாருக்கும் டியூட் கிடைச்சிருக்கும். அந்த டியூட்ல நல்லா கவனிங்க. தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அதில் முழுமையாக தரப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலதிகமாக வரக்க அந்தந்த இடத்துல நான் எழுதுற இடத்துல பயிற்சி நீங்க எழுதிட்டீங்கன்னா போதுமானது. வீடியோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணித்தான் நீங்க எழுதணுன்னு இல்லை. நானே இப்போ உங்களை மாதிரி இருந்து எழுதுற மாதிரிக்கு தான் நான் கதைக்க போறோம். அப்ப நீங்க என்ன செய்யலாம், இப்போ கிளாஸஸ் போயிட்டு இருக்கே நீங்க என்ன செய்யலாம், அதை எழுதிட்டு போகலாம். வீடியோ ஸ்டாப் பண்ணி எழுதி முடிஞ்சு திரும்ப பார்க்குற மாதிரிக்கெல்லாம் டைம் நீங்க இது பண்ண தேவையில்லை. சரி, அப்ப நேரத்தையும் நாங்கள் சுருக்கணும். நேரத்தையும் நாங்கள் சுருக்கணும். இப்போ எங்களோட ஃபைனல் டைம்ல இருக்கோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாங்கள் இந்த தியரிஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வேண்டி அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கிளாஸஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு நான் கதைக்கு விஷயத்தை அப்படியே கேட்டுக்கிட்டு தேவையான விஷயங்கள் தேவையான இடங்கள் வரக்க நான் அதை இன்னும் கொஞ்சம் ஹார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கொண்டு நின்று நிதானமா குறிக்க வேண்டிய விஷயங்களை குறிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பென்சில், ஒரு பென், ஒரு ஹைலைட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த 3 என்ன செய்யுங்க பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்க இந்த கிளாஸ்ல கன்டினியூ பண்ணீங்கன்னா லீஸா இருக்கும். ரைட், ஓகே. சரி, பாருங்க. இப்ப நாங்க கதைக்க போற விஷயம் வந்து என்னடா சடப்பொருளும் கதிர்ப்பும். சரியா, சடப்பொருளும் கதிர்ப்பு. இதுல முதலாவது கதிர்ப்பின் சொட்டு இயல்பு.
சரியா? கதிர்ப்பின் சொட்டு இயல்பு முக்கியமான ஒரு கதை. அதில் நான் யார கதைக்க போறேன்னா 1.1 ஆக வெப்ப கதிர்ப்பு. கதிர்ப்ப பத்தி கதைச்சுட்டு சொட்டின் இயல்புக்குள்ள நான் வருவேன். சரியா? கதிர்ப்ப பத்தி நாங்க பேசிட்டு என்ன செய்யலாம்னா, சொட்டின் இயல்புக்குள்ள நாங்க வருவோம். சரி, இதுல இருக்கிற முதலாவது பாயிண்ட்ஸ் நம்ம கதைச்ச விஷயம் தான். இந்த கடத்தல் மேற்காவுகையாகியன மூலம் வெப்பம் இடமாறுவதற்கு சடப்பொருள் ஊடகம் வந்து தேவை. எஸ், அது முக்கியமானது. சரியா? இந்த கடத்தலும் மீட்காவுகையும் ஆகியன வெப்ப இடமாற்றப்படுவது என்னடா சடப்பொருளும் ஊடகமும். சரியா? சடப்பொருள் ஊடகம் வந்து தேவை. அது நான் கதைச்ச விஷயம் தான். அதாவது வெப்பம் கடத்தப்படுற முறையில இந்த கடத்தலும் மேற்காவுகையும் வந்துகிட்டு நடக்கணுமா இருந்தா கட்டாயம் அந்த இடத்துல ஊடகம் தேவை. ஊடகம் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துல இந்த மேற்காவுகையோ அல்லது கடத்தலோ என்ன செய்யலாது, நாங்க நிகழாது. அந்த இடத்துல வெப்பம் கடத்தப்பட மாட்டார். எனினும் நல்லா கவனிங்க. எனினும் பெருமளவு சக்தியானது சடப்பொருளற்ற வெளியின் ஊடாக ஏறத்தாழ 1.49 தர 10-11 மீட்டர் தூரத்தை கடந்து புவியை வந்தடைகின்றது. எஸ், இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நான் இப்ப ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி. சரியா? இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இப்ப நாங்க இத இத கருத்து இங்க பாருங்க. இதுதான் சூரியன். இதுதான் எங்கட சூரியன். சரியா? இந்த இடத்துல புவி இருக்குது. இது புவி, இது சூரியன். ரைட். இப்ப இந்த சூரியன்ல இருந்து எங்கட புவியை நோக்கி என்ன செய்யறதுன்னா வெப்பம் கடத்தப்படும். புவியின் மேற்பரப்பு வந்து அதாவது எல்லா வழியிலையும் போய் வெப்பம். எங்களுக்கு தெரியும்டா புவியை பொறுத்தவரையில ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் தான் வளிமண்டலம் இருக்கு. வளிமண்டலம் இதுக்கு மேல இருக்கிற பகுதி வெற்றிடம். அப்ப பாருங்க, இங்க இருந்து சூரியன்ல இருந்து வெப்பம் எங்கட புவிய வந்து அடைகிறாரு. அதுல மாற்று கருத்து இல்ல. சரி, புவியின் மேற்பரப்பு வந்து அடையுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் தான் என்ன இருக்குது எங்கள்கிட்ட வளிமண்டலம் இருக்கு. அப்ப வளிமண்டலத்துக்கு மேல இருக்கிற இந்த வெற்றிடத்தின் ஊடாக சூரியன்ல இருந்து என்ன செய்யுதுன்னா வெப்பம் கடத்தப்பட்டு வருதுன்றா தான் நான் சொல்றேன். எனினும் பெருமளவு சக்தியானது சடப்பொருட்கள் அற்ற, இங்க பாருங்க, சடப்பொருள்கள் அற்ற வெளியின் ஊடாக ஏறத்தாழ 1.4 49 தர 10-12 மீட்டர் தூரத்தை கடந்து புவியை வந்தடைகிறார். இப்ப சூரியனை பொறுத்தவரை இப்ப இதுக்குரிய கதை அதான். இந்த 2வது ஸ்டாப் ஹவுஸுக்குரிய படமாக இது. நீங்க நார்மலா உங்களோட டியூட்டை பொறுத்தவரையில இதுகளை நார்மலா என்ன செய்யலாம், குறிச்சு எடுத்துக்கலாம். நான் குறிச்ச இடத்துல இல்லாம இல்ல சைட்ல ஏதோ சம்திங் உங்களோட டியூட் தான். சரி, அல்லது நீங்க பக்கத்துல இதோட அட்டாச் ஒரு ஒயிட் சீட் எடுத்து வச்சுட்டு அதுல தேவையான விஷயங்கள்ல போட்டு அந்த பேஜ் நம்பரை போட்டு பேராகிராஃப் இதுதான் உங்க மாதிரி குறிச்சு நீங்க எடுத்தாலும் பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் உண்டு. ரைட், அடுத்த ஸ்டாப் பாயிண்ட்ஸ் பாருங்க. இவ்வாறு யாதேனும் சடப்பொருள் ஊடகத்தின் பங்கு பற்றல் இன்றி சக்தி ஊடகப்படுத்தப்படும் செயல்முறை வெப்ப கதிர்ப்பு எனப்படுகிறது. வெப்ப கதிர்ப்புக்கென்று ஒரு வரைவிலக்கணத்தை இப்படி நார்மலா கொடுத்து விடலாம். இப்ப வெப்பம் கடத்தப்படும் முறையில் ஒன்றுதான் வெப்ப கதிர்ப்பு தான் அவரை டெபினேஷனாகவும் கதைக்கலாம். அதே நேரம் அது ஒரு வெற்றிடத்தின் ஊடாக கடத்தப்படுமாக இருந்தால் அதுக்கு நாங்க என்ன வெப்ப கதிர்ப்புன்னு கதைக்கிறீங்க. இப்ப கடத்தப்படுற முறைகள்ல ஒரு ஆள் வெப்ப கதிர்ப்பு, அந்த ஸ்பெஷல் கேஸ் என்ன, அவங்க வெற்றி எழுதுறாங்க. இப்படி நாங்க ஒரு வரைவிலக்கணத்தை கதைச்சுக்கலாம். இவ்வாறு யாதேனும் சடப்பொருள் ஊடகத்தின் பங்கு பெற்றுதல் இன்றி சக்தி ஊடகப்படுத்தப்படும் முறை வெப்ப கதிர்ப்பிடும். அதுக்காக ஊடகம் இருந்தா பிரச்சனையான்னு கேட்டா இல்ல. நம்ம மின்காந்த அலைகள் ஊடகத்திலையும் பயணிக்கும். அதுல மாற்று கருத்து. கதிர்க்கிறதுங்கிறது ஒரு மின்காந்த அலை தான். பின்னால நான் அதை இன்னும் விரிவாக கதைச்சு விடுவேன். படம் ஒன்று வச்சிருக்கேன். அதுல நான் நோட் பண்ணி கதைக்கேன். சரி, அப்ப மின்காந்த அலைகளுக்குரிய இயல்புல ஒன்றுதான் நடக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இது இந்த ஊடகத்துல வழிக்குள்ளால போறப்ப இதுல எல்லாம் வழிதான் இருக்க போறோம். என்ன இதுல எல்லாம் என்னது வழிதான் இருக்க போகும். நல்லா கவனிங்க. இதுதான் வழியெல்லாம் இருக்க போகுது. அப்ப அந்த கதிர்ப்புங்கிறது என்னது, வெப்பத்தை கடத்துற மெதத்தான வெப்பம் தான் வருது. வெப்பம் தான் நாங்க அந்த சூரியன் வந்து வெப்பம் தான் கடத்தப்பட்டு வருது மின்காந்த அலைகள். ஆனா தெளிவா விளங்கிக்கோங்க,
இந்த மின்காந்த கதிர்ப்புகள், இந்த கதிர்ப்புகள், இந்த கதிர்ப்பு அலைகள் வந்துகிட்டு அது பயணிக்கிற ஊடகத்தை என்ன செய்யாதுன்னா வெப்பப்படுத்தாது, ஹீட் பண்ணாது. இப்ப உதாரணத்துக்கு வெற்றிடத்துல இருந்து வெற்றிடத்துல இருந்து வெப்பம் கதிர்க்கப்பட்டு அந்த வளிமண்டலத்துக்குள்ள வந்தோன்னா வளியின் ஊடாகத்தான் அது பயணிக்கும். இப்ப அந்த மின்காந்த கதிர்கள், அந்த கதிர்ப்புகள் அந்த ஊடகத்தை வெப்பப்படுத்துமான்னு கேட்டா இல்ல, வெப்பப்படுத்தாது. அந்த இடத்துல வளியை ஹீட் பண்ணாது. புவியின் மேற்பரப்பை தான் வந்து என்ன செய்வாங்க, அதை ஹீட் பண்ணும். புவியின் மேற்பரப்பை தான் வந்து என்ன செய்வாரு, அவரை ஹீட் பண்ணும். அப்ப இது வந்துட்டு இதுல கவனம் வரைக்கும். நம்ம வெப்ப கதிர்ப்பு வந்துட்டு அது பயணிக்கிற ஊடகத்தை ஹீட் பண்ணுமான்னு கேட்டா இல்ல, ஹீட் பண்ணாது. அதுல தெளிவா இருக்கணுமா? ரைட், ஓகே. அடுத்தது, சகல பொருட்களும் வெப்ப கதிர்ப்பை காளுகின்றது. எஸ், அதுல உண்மைதான். இப்ப இந்த காளுதல் உறிஞ்சலோடு பின்னால ஒரு கதை இருக்குது. நாம இப்ப அடுத்த இந்த கிளாஸ்லயே நாங்க அதை பார்ப்போம். காளல்னா அந்த பொருள்ல இருந்து வெப்பம் கதிர்க்கப்படுறது. உறிஞ்சிறன்னா அந்த வெப்பம், அந்த பொருள் வெப்பத்தை உறிஞ்சிருது. சரி, வெளியேறுது. இது என்னன்னா, இந்த சூடான பொருள் அறை வெப்பநிலை, இந்த சூழல் வெப்பநிலையை விட ஹீட்டா, மேலதிகமான ஹீட்ல இருக்கிற ஒரு பொருள் என்ன செய்யும்னா, சகல பொருட்களும் வெப்ப கதிர்ப்பை காளுகின்றோம். அந்த வெப்ப கதை இப்ப நான் சொல்லிட்டு மின்காந்த அலைகள்னு சொல்லியாச்சு. இப்ப பின்னால நாங்க அதுகளை பெருசா கதைக்கலாம். சரி, மின்காந்த அலைகள்னா அந்த கதிர்ப்புக்கு மிக முக்கியமான காரணமான அலைகளாக அல்லது கதிர்ப்புல மிக முக்கியமாக பங்கு கொள்றது வந்துட்டு ஐஆர் கதிர்ப்பு, செங்கீழ் கதிர்கள்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இதுல மின்காந்த அலை திசையத்துல ஐஆர், அதுக்கு பிறகு எங்கட கற்புல ஒளி, அதுக்கப்புறம் யூவி கதிர் இருக்குது, அல்ட்ரா வயலட் இருக்குது, புற ஊதா கதிர்கள் இருக்காங்க. இப்படி இந்த வரிசையில வந்துகிட்டு அந்த மிக கூடுதலாக கதிர்க்கப்படுற அலை வடிவம், மின்காந்த அலைகள்ல மிக கூடுதலாக கதிர்க்கப்படுற அல்ல கதிர்ப்புக்கு காரணமா அமைகிறது வந்துட்டு இந்த ஐஆர் கதிர்கள் தான். சரியா? செங்கல் கதிர்கள் தான். சரி, ஓகே. அப்ப எல்லா வகையான கதிர்களும் என்ன செய்யும், கதிர்க்கப்படும். எல்லா வகையான ஒரு ஒரு சூடான ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு இரும்பை எடுத்துக்கிறேன்னு வைங்க. சரியா? ஒரு இரும்பு துண்டுன்னு நான் எடுத்துக்கிறேன்னு வைங்க. இது இரும்பு துண்டுடா. இது ஒரு ஹீட் பண்ணா இதுல இருந்து என்ன செய்யும்னா மின்காந்த கதிர்கள் கதிர்க்கப்படும். வெப்பம் என்ன செய்யப்படும், காலம் செய்யப்படும். அப்படியே காலம் செய்யும். இந்த காலம் செய்யற இந்த வெப்பத்துல, கதிர்ப்புல, சரியா நல்லா காணுங்க, கதிர்ப்புல எல்லா வகையான மின்காந்த அலைகளையும் இருப்பாங்க. எல்லா வகையான மின்காந்த அலைகளும் கதிர்க்கப்படும். சரி, ஒரு பொருளை நீங்க ஹீட் பண்றீங்கன்னா இந்த ஆர்டர்ஸ்ல வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த இரும்புல இருந்து கதிர்க்கப்படுறத பாத்தீங்கன்னா ஐஆர் கதிர் இருக்கு. சரியா? இது கதிர்ப்பு நடக்கும். அதே போல ரெட் ரைட், ஓகே. இது எங்கட கற்புல ஒளி. ஸோ பிளஸ் புறஊதா வரும், சாரி, யூவி கதிர், புறஊதா வயலட், ரெட்ல இருந்து வயலட் வரைக்கும் திரும்ப யூவி கதிர். இப்படி எல்லா கதிர்களும் என்ன நடக்கும்னா அந்த பொருள் வந்து கதிக்கப்படும். எல்லா கதிர்களும் மீன் எல்லா அலைநீளத்துக்கும் பொருத்தமான கதிர்கள் வந்துட்டு என்ன செய்யணும்னா இதுல இருந்து கதிர்க்கப்படும். எல்லா வகையான மின்காந்த அலைகளும் அங்க கதிர்க்கப்படும். அதுல கூடுதலாக கதிர்க்கப்பட போறது, சரியா, ஐஆர், செங்கல் கதிர். இவ கதிர்ப்பு ஜென்ரலா என்னன்னா ஒரு பொருள் கதிர்ப்பு நடக்கிற டைம்ல அந்த ஐஆர் கதிர்கள் தான், செங்கல் கதிர்கள் தான் வந்து முழுமையாக கதிர்க்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த பொருளின் வெப்பநிலையை நீங்க அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க, சரியா, பொருளின் வெப்பநிலையை நீங்க பார்க்கலாம். ஒரு இரும்பு வந்து சூடாக்குற டைம்லடா, அது ஒரு சூடாக்குற டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல வந்து திரும்ப என்ன செய்யணும், அப்படி செம்மஞ்சள் அந்த அந்த ஒரு இதுக்கு போக அதை என்ன உருக ஆரம்பிக்கும். அப்படி உருகலைன்னா நீங்க என்ன செய்யணும்னா அழகா நீல கலர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எங்களோட சூரியன்ல இருந்து வர அந்த வெள்ளொளிங்கிறது அதுதாங்க. ஏன் அந்த வெள்ளொளி வரங்கிறத விஷயங்களை நான் பார்ப்போம், அவசரம் இல்லை. ஒரு ஒரு பாயிண்ட் ஷாட் அதுக்கு நான் சொல்லித்தரேன். அப்படியான இதுகள் வந்து அதாவது என்னடா எல்லா வகையான அலைநீளங்களும் கதிர்க்கப்படுகின்ற விஷயம் என்னடா அலை நீளத்தை மென்ஷன் பண்ணி சொல்லலாம். சரி, உதாரணம் இப்ப வீச்சை நாங்க எடுத்துக்கிட்டோம்னா இதுல கற்பல ஒளியில நாங்க எடுத்த வீச்சு வந்து கேட்டு இவர் வந்துட்டு 700 நேனோ மீட்டர். இதை பாடம் வச்சிருக்கோம்னா நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது நிறைய நிறைய விஷயங்கள் திரும்ப வரப்போகுது. கற்பல ஒளி பாத்தீங்கன்னா 400 நேனோமீட்டர் தொடக்கம் 700 நேனோமீட்டர் வரைக்கும் இருக்கு.
இது 700 நானோமீட்டர் தொடர்ந்து 1 மில்லிமீட்டர் வரும் வரைக்கும் இந்த ஐஆர் கதிர். அதாவது நீங்க வெப்பநிலையை அதிகரிக்கிற டைம்ல என்ன நடக்குதுன்னா, கால் செய்யப்படுற கதிர்களின் அலைநீள வரிசையில என்ன செய்யும்னா, இங்க பாருங்க இந்த வரிசையில இப்ப வெப்பநிலையை நீங்க அதிகரிச்சீங்கன்னா, ஒரு பொருளின் வெப்பநிலையை அதிகரிச்சீங்கன்னா, ஆரம்பத்துல ஐஆர் கதிர்களோட செறிவு கூட வந்துட்டு இருந்தீங்க பாரு. இப்ப நான் ஹீட் பண்ண என்ன நடக்குன்னா, ஐஆர் கதிர் அளவும் அதிகரிக்கும் தான். ஆனா என்ன நடக்குன்னா, ரெட் அதை விட கூட கதிர்ப்பு நடக்கும். அவரது அலைநீளம். அப்ப அவரை விட குறைந்த அலைநீளம் இருக்கிறது. இன்னும் நான் ஹீட் பண்ணக்க ரெட்டை விட குறையும். மஞ்சள், செம்மஞ்சள் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற அந்த கலர்ஸ்ல இருக்கிற அலைநீள வடிவத்துல இருக்கிற அலைகள் வந்துட்டு கூட செறிவு கதிர்க்கப்படும். இதாலதான் அந்த பொருளோட கலர்ஸ் வந்துட்டு நீங்க ஹீட் பண்ண மாறிட்டு வரும். ஹீட் பண்ண மாறிட்டு வரும். செறிவுல இது பண்ணுறது. ரைட், ஓகே, நம்ம பார்ப்போம். அடுத்த ஸ்டார் பாயிண்ட்ஸ் பாருங்க. யாதேனும் பொருள் சூடு வெதுவெதுப்பு அதிகரிக்கப்படும் போது அப்பொருளில் இருந்து ஒரு செகண்டில் வெளியே பாயும் சக்தியின் அளவு அதிகரிக்கிறது. எஸ், அதுல மாற்று கருத்து இல்லை. சரியா, சக்தியின் அளவு அதிகரிக்க போறாரு. சரி, அவ்வளவு எனர்ஜி வந்துட்டு வெளியால கொண்டு வரப்பட போகுது. நாம் ஒரு தீக்குவியலின் அருகே இருக்கும்போது கதிர்ப்பு காரணமாக நிகழும் சக்தி இடமாற்றுகை காரணமாக நாம் அதனை வெது வெதுப்பை உணர்கின்றோம். எஸ், நம்ம ஒரு தீக்குவியலுக்கு அருகில் இருக்கிற சந்தர்ப்பங்கள் அதை வச்சுதான் நாங்க என்ன செய்ய போறோம், இந்த மூண்டையுமே கதைக்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் அதுல உங்களோட பேஜ் நம்பர் S2 கிடைங்க, அதை பார்த்துட்டு வரணும். பேஜ் நம்பர் 2ல பாருங்க, இன்னைக்கு ஒரு படம். இதுலடா நல்லா தெளிவா விளைஞ்சிக்கோங்க. இப்ப நாங்க ஒரு கடத்திய கொண்டு போய் இதுல கொடுக்கிற டைம்ல நான் என்ன இருக்குது, இப்ப என்ன இருக்கிற இந்த செயற்பாடை பாருங்க. இதுல கடத்தல் மூலம் வெப்பம் கடத்தப்படுது. கடத்தல் மூலம் வெப்பம் கடத்தப்படுது. அப்ப அதுக்கு என்ன தேவை? கட்டாயம் ஒரு மெட்டல் ஊடகம் ஒன்று தேவை. ஊடகம் என்ன நடக்குது? இப்ப இந்த இடத்துல நாங்க எடுத்த உடனே இங்க இருக்கிற ஒரு துணிக்கு எனர்ஜியை பெற்று அதற்கு அடுத்து அதிர ஆரம்பிக்கும். அது என்ன செய்யும்? அடுத்த துணிக்கைக்கு அந்த எனர்ஜியை கொடுப்பார். திரும்ப இவர் என்ன செய்வார்? அடுத்த துணிக்கைக்கு எனர்ஜியை கொடுப்பார். அதே நேரம் இதுல இருக்கிற சுயாதீன இலத்திரன்களும் எனர்ஜியை பெற்றுக்கிட்டு என்ன செய்யும் என்றால் அது இயங்க ஆரம்பிக்கும். இப்படித்தான் வெப்ப கடத்தல் நடக்கும். வெப்ப கடத்தல் நடக்குது. அப்ப துணிக்கைகளின் அதிர்வின் மூலமும் சுயாதீன இலத்திரன்கள் எடுத்துக்கிட்டு பயணிக்கிறது, கொண்டு வரும். இப்படியான செயற்பாடுகள் மூலம் என்ன செய்தா கடத்தல் வெப்ப கடத்தல். அப்ப இந்த வெப்ப கடத்தலே கட்டாயம் என்ன ஊடகம் கொண்டு அவசியம். சும்மா நாங்க கையை பிடிச்சிட்டு இருந்தா ஹீட் பண்ண மாட்டோம் கேட்டா இல்லை. ஊடகம் கொண்டு அவசியம். அப்ப டைம் போக 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 நான் கை பிடிச்சிருக்கிற அந்த இடத்துல என்ன செய்ய ஹீட் வந்துட்டு உணரலாம். அடுத்தது நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா மேற்காவு. இதுதான் இந்த மேற்காவுகை மூலம் வெப்ப கடத்தப்படுறது. மேற்காவுகை மூலம் மூலம் வெப்பம் கடத்தப்படுது. ரைட், இது கொஞ்சம் நல்லா அவதானிங்க. மேற்காவுகை மூலம் வெப்ப கடத்தப்படுறது இல்லடா, அடர்த்தி மாற்றம் தான் இதுக்கு காரணம். என்ன நான் கதைச்சிருந்தேன். மேற்காவுகை முக்கியமான காரணம் வந்துட்டு அடர்த்தி மாற்றம். இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க ஹீட் பண்ணின உடனடா இந்த அதாவது வெப்ப குழம்பு பக்கத்துல அந்த வெப்ப இதுக்கு பக்கத்துல, சரியா, நெருப்பு குவியல் அல்லது வெப்ப குவியலோ நெருப்பு குவியலா தீக்குவியலாம். தீக்குவியலுக்கு மேற்பரப்புல இருக்கிற இந்த பகுதியில் நல்லா கவனிங்க. இந்த பகுதியில் இருக்கிற வழி என்ன செய்யல? விரிவடை. வழி விரிவடை. அப்ப வழி விரிவடைஞ்சா என்ன நடக்கும்? கனவளவு அதிகரிக்கும். வழி வந்துட்டு வெப்பம் அடைஞ்சா அது என்ன செய்ய வெப்பத்துக்கு விரின்னு நாங்க படிச்சிருக்கீங்கல்ல. அப்ப அது என்ன? கனவளவு. கனவளவு அதிகரிச்சா, சரியா கவனம், இந்த இடத்துல கனவளவு அதிகரிச்சா அவர் அடர்த்தி என்ன செய்வாங்க? குறைவு. அப்ப அடர்த்தி குறைஞ்ச என்ன நடக்கும்? அடர்த்தி குறைந்த வழி அடர்த்தி கூடின, அடர்த்தி குறைஞ்சது மேல போக மேல இருக்கிற அடர்த்தி கூடியது. அடர்த்தி கூடிய வழி என்ன செய்வாங்க? கீழே. அப்ப அடர்த்தி குறைஞ்சது வெப்பத்தோடு இருக்கிறதால அப்ப வெப்பம் என்ன செய்யும்? மேல் நோக்கி எடுத்துப்பாங்க. இது நடக்கணுமாக, இந்த அடர்த்தி மாற்றம் நடக்கணுமா? அந்த கட்டாயம் என்ன? இந்த இடத்துல புவியீர்ப்பாளர்கள் இருக்கும். அதே நேரம் தெளிவா விளங்கி போகணும்.
மேற்காவுகை வந்துட்டு நிலைக்குத்து திசையில தான் நடக்கும், சைட்ல எல்லாம் வராது. அடர்த்தி குறைஞ்சது மேலே உதாரணத்துக்கு நீங்க ஒரு கிளாஸ்ல எண்ணெயும் நீரையும் எடுக்கிற கேஸ் தான். உதாரணத்துக்கு ஒரு கிளாஸை நீங்க எடுத்தீங்கடா, சரி ஒரு கிளாஸை நாம எடுத்துக்கிட்டோம்னா இதான் கதை. ஒரு கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டோம், சரி ஒரு கிளாஸை நான் எடுத்துக்கிட்டோம். இதுக்குள்ள முதலாவது எண்ணெய் நாங்க இது பண்றோம், எண்ணெய் அதில் ஆயில் இருக்கும், ஆயில் இருக்குல்ல. இதுக்குள்ள இப்ப நீங்க நீரை கொண்டு போய் இது பண்ணுவீங்களா இருந்தா, நீரை இது பண்ணுவீங்களா இருந்தா, எண்ணெய் கீழே இருக்காருங்க தான் நீர் மேல ஊத்தி நீர் இருக்குமான்னு கேட்டா இல்லை. அது என்னடா, திரும்ப அப்படியே மாறும். நீர் வந்துட்டு அடர்த்தி கூடினது, நீர் வந்துட்டு அடர்த்தி கூடினது நம்மளோட ஒன்று கலக்க முடியாத விஷயம். அப்ப இவர் இங்க வருவாரு, இவர் என்ன செய்வாருன்னா மேல போவார். இப்படிதான் அந்த அமைப்பு வரும். அதான் இங்கே நடக்குது. அடர்த்தி குறைஞ்ச வழி வந்துட்டு என்ன செய்யும், மேல போக, அடர்த்தி கூடின வழி கீழே வர. அதுக்கு காரணம் ஈர்க்கப்படுவேன் நிறைய ஈர்க்கப்படுவதா இருக்கிற கதை. அப்ப இதுதான் அந்த மேற்காவைக்குரிய கதை, நார்த் பாயிண்ட்ஸ்லயும் இருக்குது கதை. ரைட். இந்த இடத்துல கவனம் மாறிக்கண்டா, கதிர்ப்பு வந்துகிட்டு என்ன இருக்காரு, மின்காந்த அலைகளாத்தான் கதிர்ப்பு. கதிர்ப்பு மின்காந்த அலைகளா, கதிர்ப்பு. அதான் நம்ம அந்த தீக்குவியலுக்கு பக்கத்துல, சரியா, தீக்குவியலுக்கு பக்கத்துல நாங்க நிக்கிற டைம்ல கொஞ்சம் தள்ளி நாங்க நிக்கிற சூட்டை நீங்க உணர்வீங்க. எங்களுக்கு இடையில அவங்களுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை. அப்படி இருக்கிற டைம்ல என்ன கதிர் வெப்பத்தை உணர்றீங்கன்னா, அப்ப அது அங்க என்ன செய்யுதுன்னா கதிர்ப்பின் மூலம் வெப்பம் கடத்தப்படுது. அதுல கவனமே அது மின்காந்த அலைகளை தான் கதிர்ப்பது. இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்க இந்த இடத்துல குறிச்சு எடுத்துக்கலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ரைட். அப்ப அதெல்லாம் பார்க்கலாம். சரி. இப்ப யாதாயினும் பொருள் சூடு வெதுப்பு அதிகரிக்கும் போது அப்பொருளிலிருந்து ஒரு செகண்டில் வெளியே பாயும் சக்தியின் அளவும் அதிகரிக்கும். எஸ், அளவுகளை நான் சொன்ன மாதிரி தான் இங்க அந்த கதிர்கள் நடக்குது. நீங்க பொருளை ஹீட் பண்ண 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 எல்லா கதிர்களோட செறிவும் அதிகரிக்கும். பட் அந்த அதிகரிக்கிற வீதம், அந்த அலைநீளம் குறைஞ்ச வரிசையில் என்ன கூடிட்டு வந்திருப்பார். நாம் ஒரு தீக்குயிலின் அருகே இருக்கும்போது கதிர்ப்பு காரணமாக நிகழும் சக்தி இடமாற்றுகை காரணமாக நாம் அதனை வெதுப்பை உணர்ந்தோம். நான் இப்ப கதை விஷயங்கள் எடுத்துக்கணும். வழி ஒரு கடத்தி கடத்திலியாகையினாலேயே மேற்காவுகை காரணமாக நிகழும் சக்தி இடமாற்றுகை புறக்கணிக்கத்தக்க அளவுக்கு சிறியதாகின்றது. வலியொரு கடத்திலியாகையினாலேயே மேற்காவுகை காரணமாக நிகழும் சக்தி இடமாற்றுகை புறக்கணிக்கத்தக்க அளவுக்கு சிறியதா. அது சரி, வலி வந்துட்டு அவ்வளவு பெரிய எனர்ஜி எடுத்துக்கிட்டு அவர் இது பண்றதுங்கிறதால அதால வார மாற்றத்தை நீங்க புறக்கணிக்கலாம். அடுத்தது, மேற்காவை மூலம் கீழ் நோக்கிய பக்கங்களுக்கோ வெப்ப இடமாற்றுகை நிகழ்வதில்லை. எஸ், இதை நாம கதைச்சாச்சு. நிலைக்குத்தாக மேல் நோக்கிய திசையில நடக்கும். நிலைக்குத்தாக மேல் நோக்கிய திசையில் பாருங்க. அது ஏன் என்று விளங்கிட்டு ஏன்னா, சூடான வழி வெப்ப விரிவடையும், அடர்த்தி குறையும், அவர் தான் மேல போகிறார். வெப்பம் கடத்த போறாருன்னா ஒரு குறைஞ்ச பெருமானத்திலிருந்து கூடிய பெருமானத்துக்கு போறாரு. மேல இருக்கிற பிரதேசத்துல வெப்பம் குறையிறது. அப்ப நீங்க தீக்குழுமை ஹீட் பண்ணோட அவர் மேலுக்கு போறாரு. வெப்ப வினசை கீழே இருந்து மேல் நோக்கி தான் கடத்தப்படுவார். அவச்செல்லாம் நல்லா மேற்காவு, அதை ஹைலைட் பண்ணி சரியா கதைச்ச விஷயத்தை எடுத்துங்க. மேற்காவுகை மூலம் கீழ் நோக்கிய பக்கங்களுக்கு வெப்பம் என்ன செய்யப்படல, இடம் மாற்றுகை நிகழ்வதில்லை. பகல் எழுதிக்கோங்க. நீங்க நிலைக்குத்தாக மேல் நோக்கிய திசையில் ஈர்ப்பு புலங்கள்லாம் காணுங்க. இலை மின்குமுளொன்றில் இருந்து வெளிப்படும் வெப்பம் கற்பலனாகும் ஒளியும் பிரதானமாக கதிர்ப்பு மூலமே இடமாற்றப்படுது. எஸ், கதிர்ப்புகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணத்துல அல்லது அந்த உதாரணங்கள்ல இதுவும் ஒரு மெயினா சொல்லலாம். இந்த இலை மின் குமிழ்கள்ல வெளிப்படுற வெப்பம் கற்பலனாகிற ஒளி, நான் சொன்ன நினைப்பேன் எல்லா கதிர்ப்புகளும் மின்காந்த அலைகளும் கதிர்க்கப்படுது. அப்ப இலை மின் குமிழ்கள் என்னது, அந்த கற்பல ஒளியிட சரிவு கூடின மாதிரி மின்காந்த அலைகள் கதிர்க்கப்படுது. அதுல நாங்க என்ன செய்யலாம், அந்த ஹீட்டை நாங்க வெளியும் பிரதானமாக அமையுது என்று இது பண்ணிக்கலாம். லைட்ல இருந்து கதிர்ப்பின் மூலம் தான் வெப்பம் கடத்தப்படுது. பட் அந்த கடத்தப்படுற அந்த வெப்பம் என்னதுன்னா
அலைநீளங்கள் அவர மின்காந்த அலைகள் அலைநீளங்கள் 400 நானோமீட்டர் தொடக்கம் 700 நானோமீட்டர் அந்த கற்புல ஒளிக்குரிய அலைநீளத்தை செறிவு கூட கருத்து சரிவு அவர சரிவு தான் கூட பாரம் மாதிரி கருத்து செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அப்படியே நாங்கள் அதில் எடுத்துக்கலாம். குமிழில் உள்ள தங்குத நிலை வெப்பம் ஏறி வெண் சூடாக்கும் போது சரி வெண் சூடாகும் போது அதிலிருந்து வெப்பமும் கற்பலனாகும் ஒளியும் குமிழின் உள்ளே உள்ள வெற்றிடத்துக்கு குறுக்காக வெளியே இடமாற்றப்படுது. எஸ், இதுல இப்ப நீங்க மின்குமிழொண்ட நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நல்லா விளங்கிக்கோங்க. மின்குமிழை நாம எடுத்துக்கிட்டோம், இலை மின்கும் சரியா இதுக்குள்ள தங்குத நிலை இருக்கிறோம். இதை நீங்க ஹீட் பண்ண உடனே என்ன நடக்கும்னா எங்கட இதுக்கு வந்துட்டு சூழலுக்கு மின்காந்த கதிர்கள் இது பண்ண சரி. அப்ப அந்த கதிர்க்கப்படுற கதிர்ப்பு நடக்கும். எவ்வளவு கதிர்ப்பு சரிவு கூட இருக்குமெண்டா கற்புல ஒளியில கதிர்ப்பு சரிவு கூட இருக்கும். அதான் அந்த எல்லோ கலர் கூட இது பண்றது மஞ்சள் வந்துட்டு இப்ப சூரியன் வந்துகிட்ட மஞ்சள் கலர்ல விளங்குறதுக்கு காரணமும் அதுதான். வெப்பநிலை எங்களோட மேற்பரப்புல நாங்கள் சூரியன் மேற்பரப்புல 6000 கெல்வின் வெப்பநிலை இருக்குன்னு சரி 6000 கெல்வின் வெப்பநிலை கூடின அந்த கூடிட்டு வர அந்த சந்தர்ப்பத்தில் கதிர்க்கப்படுற மின்காந்த அலைகளோட செறிவு அலைநீள வரிசையில குறைஞ்சிட்டு வரும். ஐஆர் கதிர்கள் அதே போல அதிர செறிவும் அதிகரிக்கும். அதே போல கற்புல ஒளியிட செறிவு அதே அதுல இந்த லைட்டை பொறுத்த வரையில அதான் மெயினான விஷயம் வந்துட்டு அந்த கதிர்க்கப்படுற கதிர்ப்பு வந்துட்டு வெள்ளொளி கற்புல ஒளி வெளியாகிற அந்த ரேஞ்சில் வர மாதிரி என்ன செய்ய அதை ஹீட் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல கதிர்க்கப்படுற கதிர்ப்புல வார மின்காந்த அலைகள் சரிவுல கூடியவர் யாரா இருப்பாருன்னா அந்த கற்புல இருப்பார். மின்குமிழில் உள்ள தங்குத நிலை வெப்பம் ஏறி வெண் சூடாகும் போது அதுல இருந்து வெப்பம் கற்பலனாகும் ஒளியும் குமிழின் உள்ளே உள்ள வெற்றிடத்துக்கு பொருட்காக வெளியே ரைட் அதுக்குள்ள வெற்றிடம் தான் இருக்குது. அதையும் மென்ஷன் பண்றான் சொல்லி நல்லா விளைவிக்கும். இதுக்குள்ள வந்துகிட்டு வெற்றிடம் இருக்கிறான். வெற்றிடத்தின் ஊடாக என்ன செய்து கதிர்க்கப்படுற விஷயம் அது தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது சூரியன்ல இருந்து எமக்கு கிடைக்கும் கதிர்ப்பில் கற்புல ஒளி ஏறத்தாழ 47%, செங்கல் கதிர்கள் ஏறத்தாழ 45%, கலியுதா கதிர்கள் ஏறத்தாழ 8%. ரைட், ஓகே, இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் கவனிங்க. இது இப்ப நம்ம முன்னால கதைச்ச விஷயம் இல்லை. சூரியன்ல இருந்து நமக்கு கிடைக்கிற கற்புல ஒளியில ஏறத்தாழ 47% கற்புல ஒளி வந்துகிட்டு ஏறத்தாழ தான் கூடு சரியா. கற்புல ஒளி வந்துகிட்டு ஏறத்தாழ 47% கூட. இப்ப நான் இப்ப உதாரணமா நான் விளங்கப்படுத்துறேன் பாருங்க சரியா. இந்த விஷயம் என்னங்கிறது ஏன் நம்மளுக்கு அப்ப சூரியன் ஏன் அந்த கலர்ஸ் மஞ்சள் கலர்ஸ்ல விளங்குறதுக்கு காரணம் இதுதான். நான் இந்த இடத்துல அதை கதைக்கின்றேன் கொஞ்சம் பாருங்க சரியா. ஸ்பேஸ்கள் இல்லைங்கிறத நம்ம அந்த இதை பண்ணிக்கிறேன். நீங்க தேவையான சின்னது ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து வச்சு என்ன செய்யலாம் பென்சில் அந்த விஷயங்களை குறிச்சு எடுத்துக்கலாம். கதைக்கிற விஷயத்த கொஞ்சம் போட்டு வரும் வரும். சரி, இதுதான் மெயினான விஷயம். கவனிங்க, இதெல்லாம் ஐஆர் இது ஆர் விக்ஜியோ ஏன்னா இது யூ. இப்ப என்ன கேஸ்னா நீங்க ஒரு பொருளை ஹீட் ஒரு பொருள் சூடான ஒரு பொருள்னா வெப்பம் கதிர்க்கப்படுமே. இதுல இருந்து வெப்பம் என்ன செய்யப்படும் கதிர்க்கப்படும். இப்ப நான் சும்மா சொல்றேனே இந்த பொருள் வந்துட்டு வெப்பநிலை 600 கெல்வின் எடுங்க. பொருளோட வெப்பநிலை 600 கெல்வின். சும்மா கதைக்க 600 கெல்வின். அப்ப இதுல இருந்து என்ன நடக்கும்டாடா இந்த ஐஆர் கதிர் வந்துட்டு கதிர்க்கப்படும் சரியா. ரெட்டும் கதிர்க்கப்படுவாரு, இவரும் கதிர்க்கப்படும், இதுவும் கதிர்க்கப்படும். இப்படி கதிர்ப்பு வரும். நல்ல கவனம், 600 கெல்வின்ல கதிர்ப்பு நடக்குது. இப்ப என்ன நடக்கும்னா இந்த 600 கெல்வினை நான் இப்ப ஒரு 900 கெல்வின் வெப்பநிலை படுத்தணும் அதே பொருள். அப்ப ஐஆர் கதிர் அளவு என்ன செய்யும் கதிர்க்கப்படுற அளவு அதிகரிக்கும். அதுல மாற்றுக்கிறது இல்லை. இவரோட ஒரு கூட வரும். ஆனா இப்ப ரெட் கதிர்க்கப்பட்டதை விட இப்ப கூட கதிர்ப்பு ரெட் வருவார்.
இப்ப இவங்களெல்லாம் இவங்கட கூடியிருக்கும், இவங்களும் இன்னும் கூடியிருப்பாங்க. சரி, எப்படி கூடிட்டு இன்னமும் நான் இவர வெப்பநிலை அதிகரிக்க இவங்கள்ட்ட வார அடுத்த இப்ப 900 தாண்டி ஒரு 1000 கெல்வின் வருதுன்னு வைங்க, சும்மா ஒரு கதைக்கு 1000 கெல்வின் 1000 கெல்வின் 1000 கெல்வின் வரைக்கும் என்ன செய்யும், இதுல கதிர்ப்பும் அதிகரிச்சிருக்கும், இவர கதிர்ப்பும் அதிகரிச்சிருக்கும். ஆனா இப்ப இங்க இருக்கிற கதிர்ப்பு இன்னும் கூட வந்திருப்பாரு. இப்ப இவங்களெல்லாம் என்ன செய்யும், இவங்களும் அதிகரிச்சிருப்பாங்க, இவங்களும் அதிகரிச்சிருப்பாங்க. அப்ப வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க கதிர்பிண்ட செறிவு, சரியா, கதிர்பிண்ட அளவு அல்லது கதிர்பிண்ட அளவு, கதிர்பிண்ட அளவு அலைநீளம் குறைஞ்ச வர வரிசையில கூட்டிட்டு வரும். தெளிவா வழங்கி போலாம். இந்த படத்தை நீங்க கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாத்தீங்கன்னா, நான் சின்ன விஷயம் வழங்குது. ஆரம்பத்துல 5000 கதிர் அளவு தான் கூட இருந்துச்சு. அப்ப 900 கெல்வினுக்கு வரக்க 600 கெல்வின்ல இருந்ததை விட 5000 கதிர் அளவு கூட தான் கதிர்க்கப்படும். அதுல மாற்றுக்கிறது இல்லை. இன்னும் ஹீட் பண்ணங்க நீங்க கதிர்ப்பு கூட தான் நடக்க போகுது. ஆனால் அதை விட கூடவாக நேரத்தொடர்ந்த ரெட் கதிர்கள் அலைநீளத்தை விட அவர் அலைநீளத்து சம ரெட் கதிர் அலைநீளத்து சமனான கதிர்ப்பை விட மின்காந்த அளவு இன்னும் கூட கதிர்க்கப்படும். இதாலதான் நம்ம இந்த ஹீட் பண்ணப்பட பொருள்ற கலர்ஸ் வந்துட்டு மாறிட்டு அது காரணம். இப்ப சூரியன் வந்துட்டு ஈவினிங்ல மஞ்சள் கலர்ஸ்ல அல்லது இந்த வெள்ளோலி சார்ந்த அந்த வார கதிர்கள் வெள்ளோலிகளா தரது காரணம் இதுதான். அதனாலதான் எங்களுக்கு கூட வந்துகிட்டு இப்ப சூரியன்ல இருந்து கதிர்ப்புல பாருங்க, கற்புல ஒளிதான் எங்களுக்கு கூட கிடைக்காது. அதுக்கு பிறகு செங்கல் கதிர்வு, ஏன்னா செங்கல் கதிர்ப்பு அளவும் அதிகரிக்குது, அதனால மாற்றுக்கிறதுல 5000 இருக்கும். அதே போல எங்களுக்கு புற ஊதா கதிர்களும் என கலியூதா கதிர் ஏறத்தாழ 8% ஆகவும் காணப்படுது. அப்ப காரணங்கள் ஏன் இந்த ஸ்டாப் பாயிண்ட்ஸ் வந்து இதுல ஏன் கற்புல ஒளிட இது கூட இருக்காது, அந்த சூரிய வெப்பநிலை கூட இருக்காது. இப்படி அந்த அடுத்தது கற்பனாகும் மொழி செங்கல் கதிர்ப்பு கலியூதா கதிர்ப்பு ஆகியன மின்காந்த திசையத்தின் கூறுகளாகும் என்பதை 1962 ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் எனும் ஸ்காட்லாந்து நாட்டு விஞ்ஞானி எடுத்துக்காட்டு. அது எங்களுக்கு தெரியும், மின்காந்த திசையத்துல வர கூறுகள் தானே இவங்கள திசைமானிகள், திசையத்தின் கூறுகள் தான். அவங்க அந்த ஆர்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா சரி, 5000 மீட்டர் 1 மில்லிமீட்டர் 700 மில்லிமீட்டர் தொடக்கம், சாரி 700 நானோமீட்டர் தொடக்கம் 1 மில்லிமீட்டர் வரை அந்த வீச்சு இருக்கும். இவர வந்துகிட்டு யார எங்கட கற்புல ஒளியிட 400 நானோமீட்டர் தொடக்கம் 700 நானோமீட்டர் வரைக்கும் அந்த அலைநீளம் இருப்பார். கடத்தியொன்றின் ஊடாக பாயும் மின்னோட்டத்தின் மாறலின் போது, நல்லா பாருங்க, கடத்தியொன்றின் ஊடாக பாயும் மின்னோட்டத்தின் மாறலின் போது கடத்திலிருந்து வெளியே மின்காந்த அலைகள் கதிர்க்கப்படும் என்பது அவர் முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக அமைந்தது. எஸ், எலக்ட்ரிசிட்டியில நாங்க பார்த்தோம். ஒரு கடத்தியினூடாக மின்னோட்டம் போற சந்தர்ப்பத்துல அதனை சூழ காந்தப்புலம் உருவாகும். இதெல்லாம் நாங்க மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி இந்த சப்ஜெக்ட் எல்லாம் அங்க கதைச்ச விஷயங்கள் தான் நடக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த கதிர்ப்பு தான் காரணம். மின்காந்த கதிர்ப்புகள் அங்க நடந்துட்டு கடத்தி ஒன்றினூடாக பாயும் மின்னோட்டத்தின் மாறலின் போது கடத்திலிருந்து வெவ்வேறு மின்காந்த அலைகள் கதிர்க்கப்படும் என்பது அவரது முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக அமைந்தது. மற்றொரு விதமாக கூறுவதாயின் ஏற்றம் பெற்ற துணிக்கைகள் ஆர்முடுகளுக்கு அல்லது அமர்முடுகளுக்கு உட்படுவதனால் மின்காந்த அலைகள் பிறப்பித்துக் கொள்ளலாம். எஸ், இது முக்கியமான ஒரு விஷயம். நாங்க பின்னாலையும் இதை ஒரு ஆழமான ஒரு பகுதியாக நாங்க இதுல கதப்போம். எங்களோட எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்ட் சந்தர்ப்பங்கள்ல இதுகளை கொஞ்சம் நாம என்ன பேசியிருந்தோம், அந்த விஷயங்களை நீங்க பார்த்துக்கலாம். சரியா, ஆர்முடுகிற துணிக்கைகளால தான் என்ன செய்யும், மின்காந்த நடக்குது விஷயப்படுங்க. சரி, ரைட், இதுகள்ல பிறப்பித்துக் கொள்ளலாம். அடுத்தது அடுத்த பதிவுகள் ஒரு நான் இந்த படம் வந்துட்டு எவ்வளவு தான் கதைக்கிறது தான் நம்ம படம் போட்டிருந்தது, அந்த விஷயங்களை நீங்களே சொல்லுங்க. அடுத்தது அடிப்படை விஷயம் இது பண்ணியாச்சு. அடுத்து வெப்ப கதிர்ப்பின் அடிப்படை இயல்புகள். சரி, முக்கியமான விஷயங்கள் கதைக்கப்படும். வெப்ப கதிர்ப்பு தங்கியுள்ள காரணிகள் தான் நீங்க மெயின். அந்த இடத்துக்கு வாரத்துக்காக நான் மென்ஷன் இதை கதைக்க போகிறேன். பாருங்க, முதலாம் சூடான பொருள் வெப்பநிலை காரணமாக மின்காந்த கதிர்ப்புகளை காலிலே வெப்ப கதிர்ப்பு எனப்படும். எஸ், ஓகே. அப்ப நாங்க வெப்ப கதிர்ப்புனா என்னன்னு கதைச்சாச்சு. சூடான ஒரு பொருள்ல வெப்பநிலை காரணமாக மின்காந்த கதிர்ப்புகளை காலிலிருந்து கதைச்சிருக்கு. மின்காந்த கதிர்ப்பு தான் காலிலிருந்து கதைச்சாச்சு. முதலாவது பாயிண்ட் பாருங்க,
வெப்ப கதிர்ப்பு செலுத்துகைக்கு சடப்பொருள் ஊடகம் ஒன்று தேவையில்லை. அது மெயின் தானே. அப்ப வெப்ப கதிர்ப்பு செலுத்துகைக்கு சடப்பொருள் ஊடகம் ஒன்று தேவையான்னு கேட்டா இல்ல. ஊடகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் மாற்றுக்கிறது. சுயாதீன வெளியில் ஒளியின் கதிக்கு சமனான கதியில் செல்லும். எஸ், நான் உங்கள்ட்ட சொன்னேன் என்னன்னா, இந்த கதிர்ப்புங்கிறது மின்காந்த அலை. அப்ப மின்காந்த அலைங்கிற இயல்புகள் எல்லாமே என்ன செய்யலாம், கதிர்ப்புக்கு பொருந்தும். அப்ப அதுல உண்டு வெற்றிடத்தினூடாக மின்காந்த அலைகள் 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல பயணிக்கக்கூடியது. அப்ப அந்த சுயாதீன வெளியில் ஒளியின் லைற்ற கதிக்கு சமனான கதியில என்ன செய்வாருன்னா மின்காந்த அலைகள் வருகின்றன. 3 தர கதி 3 தர 10 8 மீட்டர் செகண்ட் தசம 2.5 அவை மினுக்கிய மேற்பரக்களில் தெறிப்புக்கு உள்ளாவதோடு தெறிப்பு விதிகளை அனுசரிக்கும். முக்கியமான என்ன பாயிண்ட், கதிர்ப்புகள் வந்துகிட்டு மின்காந்த அலைகள். என்ன கதிர்ப்பு வந்துகிட்டு மின்காந்த அலை. மின்காந்த அலை அப்படியே கதைக்கும். அப்ப மின்காந்த அலைகளின் இயல்புல ஒன்று என்ன நாங்க படிச்சிருக்கோம் தெரியும். அவை மினுக்கிய மேற்பரப்புகளில் தெறிப்புக்கு உள்ளாவதோடு தெறிப்பு விதிகளை அனுசரிக்கணும். அப்ப அந்த இடத்துல நல்லா கவனிக்கணும்டா, மினுமினுப்பான இதுகள்ல வந்து தெறிப்பு கூட இருப்பார். அதால என்ன செய்ய, தெறிப்பு விதிக்கு அமைவாக என்ன செய்ய போகுதுன்னா கதிர்ப்புகள் நடக்கும். வித்தியாசமான ஊடகங்கள் செல்லும் போது முறிவடையும். எஸ், ஏன் வித்தியாசமான ஊடகங்கள் ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்தில் பயணிக்கிற டைம்ல வேக மாற்றம் கொண்டு வரும் மின்காந்த அலை. அப்ப வேக மாற்றம் கொண்டு வந்தா கட்டாயம் என்னடா அந்த இடத்துல முறிவு ஒன்று நடக்கும். வேக மாற்றம் கொண்டு வரக்க முறிவு நடக்கும். அப்ப முறிவு இப்ப அலைக்கு அது பொருள், மின்காந்த அலைக்கு அது பொருள். அப்ப மின்காந்த அலை போதுன்னா கதிர்ப்புக்கு என்னது பொருள். அப்ப கதிர்ப்புன்னு நடக்க ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு வரக்க அவர் முறிவு அதுல நடக்கும். அந்த இடத்துல என்ன நடக்கும், முறிவு நடக்கும். அதே போல கோணல் முனைவாக்கம் சம்திங் எல்லாம். கதிர்ப்பின் சரிவானது வெப்ப முதலில் உள்ள தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர் வீத சமணம். கதிர்ப்பின் சரிவானது வெப்ப முதலிலிருந்து உள்ள தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர் வீத சமன். இல்ல, இதுல என்ன கேஸ்னா, கதிர்ப்பின் செறிவானது வெப்ப முதலிலிருந்து உள்ள தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர் விகித சமன் அல்ல, நேர்மாறு விகித சமனா. எஸ், நேர்மாறு வீத சமன் வரும். அதை கொஞ்சம் இது பண்ணி, வர்க்கத்திற்கு நேர் வீத சமன் அல்ல, நேர்மாறு வீத சமன். சரி, அதை கொஞ்சம் பாருங்க. இதுல சில விஷயத்த கொஞ்சம் பாருங்க. அந்த விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் அடைங்க. என்னடா, இந்த கதிர்ப்பின் செறிவானது வெப்ப முதலில் உள்ள தூரத்தின் வர்க்கத்திற்கு அதை வெட்டி விடுங்க. சரியா, திருத்தமா தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு விகிதம். பரவா நேர்விகித சமனா இருந்தா புவியிலாம் நான் இருந்து கேளு. அது என்ன காரணம் சொல்றேன். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நடக்குதானே, இப்ப சூரியன் எடுக்கும். சூரியன்ல இருந்து வெப்ப கதிர்ப்பு நடக்குது. சூரியன்ல இருந்து வெப்ப கதிர்ப்பு நடக்குதுன்னு வைங்களேன். சொல்லுங்க. செறிவு எல்லாம் இதுல படிச்ச ஒளியில படிச்ச லைட். சரியா, சான்ல படுத்த ஒளிச்செறிவுக்குரிய கதை மாதிரி தான் நீங்க கதைக்குள்ள சரிவு இருக்கும். சரி, ஓகே. இதுல என்னன்னா, இப்ப சூரியன்ல இருந்து இப்ப எல்லா சைட்லயும் கதைக்கப்படுது. இப்ப நான் இந்த இடத்துல ஓரளவு பரப்பளவுண்ட கருதினான். நல்லா கவனிங்க. இதுதான் ஓரளவு பரப்பு. ஓரளவு பரப்படையுதுன்னா இந்த ஓரலகு பரப்பிற்கு செங்குத்தாக வார
கதிர்கள்ற செறிவு வந்துட்டு இந்த இடத்துல கூட சக்தியின் அளவு கூட. இதே ஓரளவு பரப்பளவை இந்த இடத்துல கருதினா அங்க 3 இது வந்தாரு, இங்க 2 வரும். அப்ப என்னன்னா, தூரம் அதிகரிக்க அதிகரிக்க செறிவு வந்து என்ன பாருங்க, வெப்பத்தின் அளவுல மாற்றம் இல்ல. பட் செறிவு குறைவடைறதால புவியின் மேற்பட சூரியனுக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கும் நாங்க இங்க தள்ளி வந்து நிக்கிறது வித்தியாசம் இருக்கு. புவியில இருக்கிறது. சூரியனுக்கு பக்கத்துல நின்று சரி வருமா? இல்ல. ஏன் அந்த இடத்துல செறிவு கூடு. இப்ப நாங்க இது பண்ணி விட்டோம் என்ன வெப்பம் கடத்தப்படணும்னா வெப்ப எனர்ஜி வந்துட்டு வரக்குள்ள அந்த ஊடகத்தையோ இதையோ வந்து ஹீட் பண்ணாங்கன்னா அங்க இருந்து வேஸ்ட் ஆகாது, எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. அப்ப புவிய வந்தடைய அதே வெப்பத்தின் அளவு வந்து நாங்க ஏன் அதை சூட்டை வந்துட்டு நார்மலா ஃபீல் பண்றோம்? அல்லது இப்ப சூரியனுக்கு பக்கத்துல இருக்க நாங்க ஏன் ஆஹ் எங்களோட சூட்டை நார்மலா ஃபீல் பண்ணாம அந்த ஹார்டா ஃபீல் பண்றதுக்கு காரணம் என்ன? அந்த செறிவு தான் காரணம். சரி வேண்டா நம்ம அந்த இதுல படிச்சிருக்கிற விஷயம் அதை பின்னால கதைக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம கதைச்சிடும் பிரச்சனை இல்லை, அதை விஷயம் இல்லை, தெளிவா விளங்கிக்கோங்க. இந்த செவன்ல நாங்க படிச்சிருக்கோம் வேண்டாம் ஒளியின் செறிவு. சரி, செவன்ல நாங்க படிச்ச ஒளியிட செறிவு பத்தி நாம கதைக்கலாம். பேசணும் ஒரு விஷயம் ஒன்று நல்லா கவனிங்க. நான் படிச்சேன் ஒளியின் செறிவு, நல்லா கவனி. ஒளியின் செறிவு அங்க கேபிட்டல் ஐ என்று படிச்சோம். ஒளிச்செறிவு இதுல இருந்தா ஒளிச்செறிவு மட்டம் இதெல்லாம் படிச்சோம். படிச்சோம் ஒளிச்செறிவு. இந்த ஒளிச்செறிவு யாரால தரப்படும் என்றா ஒளிச்செறிவுன்ற டெபினிஷன் என்ன? ஓரலகு பரப்பிற்கு செங்குத்தாக ஓரலகு நேரத்துல செல்ற ஒளி சக்தியின் அளவைத்தான் நம்ம சொல்றது ஒளிச்செறிவுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒளிச்செறிவு இதுல இவர் வந்துட்டு இப்ப சக்தியின் நேரத்தை ஆடல் சரி சக்தியின் சக்தி எண்கள் நேரம் இதை நாங்க என்ன சொல்றோம்? வலுன்னு சொல்றது. இதை சொல்றது வலு. அப்ப ஐ சமன் டி ஓவர் ஏன்றது அலகு வாட் மீட்டர் -2. இதுதான் ஒளிச்செறிவு. இதுதான் அந்த இடத்துல இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு புள்ளி ஒளி முதல்ல நாங்க எடுத்தோம். ஏன் அந்த கத்திற்கு நீர்மாசம் இப்ப உதாரணத்துக்கு கவனிங்க. இப்ப நான் ஒரு புள்ளி ஒளி முதல்ல எடுத்தேன்னு ஒரு புள்ளி ஒளி முதல் சரியா இது வந்துட்டு புள்ளி ஒளி முதல் இதுல இருந்து எல்லா திசைகளையும் என்ன செய்யும்? ஒளி அலை காணப்படும். எல்லா திசைகளையும் அசைக்கூடியது. நான் 2Dல தெரியும் முப்பரிமாண எல்லாமே பக்கத்துல விசை வழியா. இப்ப இந்த புள்ளி ஒளி முதல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துல இந்த புள்ளியில ஒளிச்செறிவு ஐ என்னன்னு கேட்டான். நாம என்ன சொல்றோம்? இப்ப இவர வலுவை நாங்க பீன் எடுக்கணும். புள்ளி ஒளி முதல்ல வலுவை நாம எடுத்தா இதை ஆரையாக கொண்டு தூரத்துல எடுங்க. இதை ஆரையாக கொண்டு வரையப்போற ஒரு வட்ட கோளம் மேற்பரப்பின் ஊடாக என்ன செய்யும்னா அந்த ஒளிக்கதிர்கள் வந்துட்டு வெளியாகும். சவுண்ட் வேவ்ஸ் வந்துட்டு வெளியாகும், சக்தி வெளியாகும். அப்ப இந்த ஐக்கு பருமன் எடுக்க என்ன வரும்? ஐ சமன் அந்த ஒளி முதலின் வலுப்பி அங்க வந்துட்டு கதிர்பின் சரிவுல கதிர்பின் வலுந்து வரும் பி. சரி, கீழே பரப்பளவு எங்களுக்கு தெரியும்னா ஒரு கோளத்தின் மேற்பரப்பளவு 4πr இருக்கும். பாருங்க, ஐ நேரு இது சமன் 1/2. இது ஒளிச்செறிவு. இதே கேஸ் தான் எங்கிட்ட கதிர்பின் செறிவு அந்த இடத்துல வருது. அப்ப கதிர்பின் செறிவு வந்துகிட்டு என்ன தர தரப்போறேன்? கதிர்பின் செறிவு நம்ம இப்படிதான் கதிர்பின் சரிவு இ சரியா? கதிர்பின் சரிவு இ. இந்த இ வந்துகிட்டு பி ஓவர் ஏன்னு வருவார். பி ஓவர் இ. இதுல பிங்கிறது என்னது? கதிர்பின் வலு. கதிர்பின் வலு.
அதே போல அது வந்துட்டு ஓரளவு பரப்புல அதுகள்ல கவனமா இருந்தா சரி. அப்ப இதுல இருந்த இது வந்ததுக்கு ஐ நீர் வீத சமன் ஒன்னோ ஆஸ்கியாட். அதே போல இ நேர் வீத சமன் ஒன்னோ ஆஸ்கியாட். சரியா? ஒரு முதல்ல இருந்தான தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு வீத சமன். தெளிவா விளங்கிக்கணும். வர்க்கத்துக்கு என்னது? நேர்மாறு வீத சமனத்தில் இருப்பாரு. கதிர்பிண்ட செறிவு இ வந்துட்டு இந்த இடத்துல குறிச்சுக்கலாம். கதிர்பிண்ட செறிவு இ நேர் வீத சமன் ஒன்னோ ஆஸ்கியாட். கதிர்பிண்ட முதல்ல இருந்து தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு வீத சமன். சரியா? ரைட். ஓகே. இப்ப அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா, இந்த கதிர்ப்பு தங்கியுள்ள காரணிகள். கதிர்ப்பு தங்கியுள்ள காரணிகள். முக்கியமான பாயிண்ட கதைக்க போறோம். இது இந்த லெஸ்லிட ஒரு பிராக்டிகலின் ஊடாக இது என்ன செய்யலாம்னா, நாங்க இத விளங்கப்படுத்தலாம். சரியா? லெஸ்லி சதுரமுறை. அது லெஸ்லியோட பிராக்டிகல் தான் அது. அந்த சதுரமுறையில நான் அது நார்மலா இது பண்ணி வர்றேன். சரியா? நல்லா விளங்கிக்கோங்க. இதுகள் தான் நாங்க இருக்கிற கதை. இதுகள் தான் நாங்க இருக்கிற கதைகள பத்தி நம்ம கதைக்க போற விஷயம். எஸ். சூடான உடலும் ரைட். அந்த டியூட பார்த்துக்கோங்க. சில விஷயத்த விளங்கிக்கோங்க. சரியா? சில பென்சில் எடுத்து வச்சிருக்கேன் மூலியமா படிக்கிறதுக்கு. அது தொடர்ச்சியா நம்ம கதைக்கலாம். சரி, ஓகே. பாருங்கடா. அடுத்த பாயிண்ட்ஸ பாருங்க. அடுத்த இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ பாருங்க. சரியா? சூடான உடல் ஒன்றிலிருந்து வெப்பம் காலப்படும் வீதமானது பிரதானமாக பின்வரும் காரணிகளில் தங்கியுள்ளது. பிரதானமாக பின்வரும் காரணி தங்கியுள்ளது. ஒன்று, உடல் ஒன்றின் வெப்பநிலை. எஸ், உடலின் மேற்பரப்புல இருக்கிற வெப்பநிலை. சரி, பிரச்சனை இல்லை. உடல் ஒன்றின் வெப்பநிலையில தங்கியிருக்கு. சரியா? உடல் ஒன்றோட வெப்பநிலை தங்கியிருக்கு. அதாவது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் காலப்படுற வீதமும் என்ன செய்யும்னா அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அங்க இருக்கிற அந்த காலப்படுற வீதமும் என்ன செய்யும் அதிகரிக்கும். அதே போல உடல் ஒன்றின் மேற்பரப்பின் தன்மை. சரியா? இந்த மேற்பரப்பின் தன்மைன்ற இந்த இடத்துல கதிர்ப்ப நாங்க என்ன கதைக்கலாம்டா நிறம். மேற்பரப்பின் தன்மைண்டா நீங்க அந்த பிரகல்ல போடுங்க நிறம். நான் இந்த விஷயத்த நான் அழிக்கேன். சரியா? இதை நான் அழிக்கேன். அதெல்லாம் இப்பெல்லாம் தானே இந்த பாயிண்ட்ஸை நான் இதில் அழிச்சிருக்கேன். நீங்க நார்மலா அதை குறிச்சு காட்டிக்கலாம். சைட்ல எது சொல்லி ரைட். இதெல்லாம் நாங்க இந்த உடல் ஒன்றின் வெப்பநிலைங்கிறது மேற்பரப்பின் வெப்பநிலை. உடல்ற பரப்பின் வெப்பநிலை. சரியா? இப்ப மேற்பரப்பின் வெப்பநிலை அதிகரிக்க மேற்பரப்பின் வெப்பநிலை அதிகரிக்க கதிர்பின் செறிவு காலல் வீதம் அதிகரிக்கும். கதிர்பின் செறிவு அல்லது கதிர்பின் காலல் வீதம் கதிர்பின் செறிவு. சரிவுங்கிறத விட கதிர்பின் அல்ல சரிவு தூரம் மாற மாற நிற்போமே. ரைட். இப்படியே நம்ம சொல்லணும். கதிர்பின் வெப்ப காலல் வீதமா அப்படி கதை. வெப்ப காலல் வீதம் அதிகரிக்கும். சரி. உடல் ஒன்றின் மேற்பரப்பின் தன்மை. இப்ப கதிர்ப்பை பொறுத்தவரையில மேற்பரப்பின் தன்மைன்னா இங்க நிறம். நிறம். சரியா? நிறம். இதுல அந்த ரெண்டு விதமான இதுகளை நாங்க யூஸ் பண்ண போறோம். இதுல நிறம்ங்கிற இதுகளையும் தாண்டி சரியா வெண்மையான நிறம், அதான் பளபளப்பான நிறம், வெண்மையான நிறம், அதே மாதிரி கருமையான நிறம். இதை ரெண்டையும் மென்ஷன் பண்ணுவோம். வெண்மையான நிறம், வெண்மையான நிறம், அதே போல கருமையான. சரி, இது ரெண்டையும் தான் மென்ஷன் பண்ணிருப்பார். கருமையான நிறத்துல கதிர்பிண்ட வீதம் கூட இருப்பார். கருமையான நிறத்துல கருப்பிண்ட வீதம் கூட இருக்கு. இதுல வந்துகிட்டு வெண்மையான நிறத்துல குறையுது. அது என்ன காரணம் சொல்லுங்க கவனிங்க. அது அடுத்தது உடல் ஒன்றின் மேற்பரப்பளவு. மேற்பரப்பளவு ஏன் எடுத்தீங்கண்டா மேற்பரப்பளவு கூட 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 கதிர்ப்பின் அளவும் என்ன செய்யும்? வெப்ப கதிர்ப்பின் வீதம்
வெப்ப கதிர்ப்பின் வீதம் கூடும். ரைட். இப்ப நான் சொல்ல விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, ஜென்ரலா வந்துட்டு ஒரு பொதுவா நாங்க ஒரு பொருளை எடுத்துக்கிட்டா, ஒரு பொருளை நாம் எடுத்துக்கிட்டா, பொருள் ஒன்று எடுத்துக்கோங்க. சட பொருள் ஒன்று, வெப்பமான ஒரு பொருள் ஒன்றின் பொருள். பொருள் ஒன்று நான் எடுத்துக்கிட்டா, சரி நல்ல விளையுங்க. ஒரு பொருள் எந்த அளவுக்கு வெப்பத்தை உறிஞ்சிடும், ரெண்டும் வேற வேற டைம்ல நடக்கும். வெப்பத்தை எந்த அளவுக்கு உறிஞ்சுதோ அதே வெப்பத்தை என்ன செய்யும், அது காலல் செய்யும். புரிஞ்சுது? ஜென்ரலான ஒரு நாங்க ஒரு சாதாரண ஒரு பொருளை எடுத்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு வெப்பத்தை உறிஞ்சுதோ, உறிஞ்சுற அளவும் அது கதிர்க்கப்படுற அளவுக்கு என்ன அறியுன்னா சமனா இருக்கு. சரி. ஆனா வெவ்வேறு டைம் லைன்ல நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு உறிஞ்சிட்டிக்காக கதிர்ப்பு நடக்குமான்னு காலம் நடக்குமான்னு கேட்டா இல்ல. சரியா? ஹீட்டான ஒரு உடல் இது பண்ணக்க சூழல் வெப்பநிலை வந்துகிட்டு கூடவாக இருந்தா அந்த பொருள் என்ன செய்யும், வெப்பத்தை உறிஞ்சி எடுத்துக்குவார். சூழல் வெப்பநிலை குறைவா இருந்தா அவர் என்ன செய்வார், சூடான பொருள் இருந்தா அப்படியே வெப்பம் என்ன செய்யும், கதிர் கால் செய்யப்படும். இதுல செல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஒரு பொருளை நாங்க எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த அளவுக்கு வெப்பத்தை உறிஞ்சுது அந்த அளவுக்கு என்ன செய்யும்னா காலம் செய்யும். இதாலதான் கருமையான மேற்பரப்பு என்ன செய்யும்னா வெப்பத்தை உறிஞ்சுற அளவு கூட, அதே மாதிரி கால் செய்யற அளவு கூட. அதனாலதான் அந்த நிறத்துல உடல் ஒன்றின் மேற்பரப்பின் தன்மை இங்க நிறம். ஏன் நான் இந்த இடத்துல உடல் ஒன்றின் மேற்பரப்பின் தன்மை நிறத்தை மென்ஷன் பண்றேன்டா, இதுல வந்துகிட்டு என்னத்துல எங்கட மேற்காவுகை மூலம் வெப்பம் கடத்தப்படுறது, மேற்காவுகளை தங்கியுள்ள காரணிகள்ல அதுல ஒன்று வந்துகிட்டு மேலதிக வெப்பநிலை. சரியா? மேலதிக வெப்பநிலை இங்க மேற்பரப்பின் வெப்பநிலை மாதிரி அங்க இருக்கிற மேலதிக வெப்பநிலை கூட இருந்தால் மேற்காவுகை கூட இருக்கும். அதுல மாற்றுக்கருத்துல. அடுத்தது மேற்பரப்பின் அளவு. எஸ், மேற்பரப்பின் அளவு கூட இருந்தாலும் அங்க ஆனா தெளிவா வழங்கிடும். அங்கேயும் மேற்பரப்பின் தன்மை ஒன்று இருக்கு. மேற்பரப்பின் தன்மையில மேற்காவுகை அதிகரிக்கும். எப்படின்னா அந்த இடத்துல நிறம் இல்ல, அந்த இடத்துல கரடான ஒப்பமான. அதான் நாங்க இந்த பிராக்டிகல்ஸ், ஹீட் பிராக்டிகல்ஸ்ல வந்துட்டு அந்த கலோரிமானியின் மேற்பரப்புல வந்துட்டு பளபளப்பாக்குறது, ஒப்பமாக்குறது. காரணம் என்னன்னா மேற்காவை மூலம் இது பண்ண வெப்ப கதிர்ப்பை குறைக்கிறதுக்காக வேண்டி நாங்க இது பண்ணலாம், ஒப்பமாக்குறது. சரி, அந்த இடத்துல மேற்காவுகை தங்கியுள்ள காரணி அதையும் நம்ம இதுல கதைச்சு வர்றோன்னு தேவைண்டா, அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. தங்கியுள்ள காரணிகள். ரைட். அதுல நம்பர் 1 மேலதிக வெப்பநிலை. மேலதிக வெப்பநிலை கூடினா சரியா மேற்காவுகையும் என்ன செய்யும், கூடும். மேற்காவுகை மூலம் வெப்பம் கதிர்க்கப்படுறதும் கூடும். அதுல மாற்றம். ரெண்டாவது வந்துகிட்டு மேற்பரப்பின் அளவு. மேற்பரப்பின் அளவு மேற்பரப்பின் அளவு கூடினாலும் மேற்காவுகை கூடும். நம்பர் 3 அங்க மேற்பரப்பின் தன்மை. மேற்பரப்பின் தன்மை. ஆனா இதுல என்ன கேஸ், மேற்பரப்பின் தன்மையை நம்ம அங்க கெரடான கெரடான ஒப்பமான. இந்த இடத்துல கெரடான மேற்பரப்புண்ட கூடு, மேற்காவுங்க ஒப்பமானதுல குறையிறது. இது அந்த இடத்துல அப்ப கவனமா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல நாங்க நிறம் போத்தி கதைக்க போறோம். இதைத்தான் லெஸ்லி என்னால ஒரு பிராக்டிக்கல் ரீதியாக கழிச்சு வச்சிருக்கேன். நம்ம என்னங்கிற விஷயத்தை பார்ப்போம். அதெல்லாம் விஷயம் ஒன்றும் இல்லை. சரியா? உடலொன்றின் வெப்பநிலை, இங்க உடலொன்றின் மேற்பரப்பின் தன்மைனா நிறத்தை தான் மென்ஷன் பண்ண போறோம். கதிர்ப்புல நிறம் முக்கியமான ஒரு பங்கை வகிப்பாரு. அப்ப வெண்மையான நிறத்துல கதிர்ப்பின் அளவு குறை இருக்கும், கருமையான நிறத்துல கதிர்ப்பின் அளவு கூட இருக்கும். ஏன் எந்த அளவுக்கு உறிஞ்சுதோ ஒரு பொருள் அந்த அளவுக்கு கால் செய்யும். உடலின் மேற்பரப்பு அதிகரிக்க வெப்ப கதிர்ப்பின் வீதம் செய்யும் அதிகரிக்கும். சரியா? இது இந்த பிராக்டிக்கல்ல ஒரு லெஸ்லி இக்காரணிகளை செய்கை மூலம் காட்டுவதற்கு ஒரு 1.1 காட்டப்படல லெஸ்லி சதுரமுகியும் வெப்ப வடுக்கையும் பயன்படுத்தப்படுது. லெஸ்லிட சதுரமையும் வெப்ப வடுக்கையும் பயன்படுத்தப்படுது. வெப்ப உணரிமீன் இந்த இப்ப நீங்க அண்மை காலத்துல நாம அதை ஃபீல் பண்ணினோம். கொரோனா டைம்ல வந்துட்டு இது பண்ணாங்க.
இதை வச்சு தான் அந்த இது பண்ணாங்க. பட் அது சென்சிட்டிவ் கூடுனது குறைவான வெப்ப கதிர்ப்பை என்ன செய்யும் அளக்கக்கூடிய மாதிரிக்கு அந்த கருவி இருக்கும். நான் எங்களோட இதில் இது பண்ணது கொரோனா டைமில் யூஸ் பண்ணது. லெஸ்லி சதுரமுகி வெவ்வேறு பொருட்களின் வெப்ப காலலை ஒப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படும் உலோகத்தலாக்கப்பட்ட பொல்லான ஒரு சதுரமுகியாகும். சரி, ஓகே, இது இருக்கட்டும். இந்த ப்ராக்டிக்கல் இருக்கு. நான் இதை ஒரு ஜென்ரலா நார்மலா நான் அதை விளங்கப்படுத்துறேன். என்ன விஷயங்கிறத விளங்கப்படுத்த அதில் இருக்கிற மெக்கானிசத்தை விளங்கப்படுத்தி நான் வருவோம். அது என்னன்ற விஷயத்த நான் சொல்லித்தரேன். சரி, அவர் இந்த இடத்துல நான் கதைக்கணும் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கிட்ட ஒரு சதுரமுகி ஒன்று எடுமே. இதுல இந்த நிலைக்குத்து அறைகிற இந்த 4 முகத்திலையும் நான் என்ன செய்யறேன்டா, சரியா, ஒரு சைடு வந்துட்டு கருமையாக்கப்படுது, இன்னொரு சைடு வெண்மையான கலர், வெண்ணிறம் இது பண்ண போறீங்க. சரி, ஒயிட் கலர்ல இது பண்ணி விட்டுரும். அது நான் இது பண்றேன். ஒயிட் எப்படி அடுத்தது இன்னொரு மேற்பரப்பு பளபளக்கப்பட்டிருக்குது. பளபளப்பான நிறங்க. இன்னொரு மேற்பரப்புல வந்துட்டு வேற ஏதோ ஒரு கலர் சம்திங் வேற வித்தியாசம். சரியா, இதுல இந்த மேற்பரப்பு விளக்கு கரி பூசப்பட்ட கருமையாக்கப்பட்டது. கடதாசி அதுகளை ஒட்டி விடுவாங்க அடுத்த சைட்ல எல்லாம். இது வெந்நீரம். மேற்பரப்பு இது பளபளப்பாக்கப்பட்டது. அடுத்தது கடதாசி சம்திங் ஏதோ கடதாசினா வெந்நீரம் பண்ணணுமே. வேற ஒரு கலர் உண்டா? கலர் சாமி. ரைட். இப்ப இதுல நாம என்ன செய்ய போறோம்னா, இந்த முகத்தை இப்ப இதுதான் அந்த சதுரமுகின்னு வச்சா, இதான் அந்த சதுரமுகின்னு மேற்பரப்பு வச்சா, ஈனைக்கு நாம என்ன செய்யறோம்னா, அந்த வெப்ப உணரிய வந்துட்டு, சரியா, வெப்ப உணரிய வந்துட்டு இந்த இடத்துல வைக்கிறது, இப்படி வச்சு பிடிக்கிறது. வெப்ப உணரிய இதுக்குள்ள வச்சு பிடிக்கிறது. வெப்ப உணரி சும்மா விளங்கிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிக்க தேவையில்லை. இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு பொருளை சூடாக்கிட்டு கொண்டு போய் அந்த பாக்ஸுக்குள்ள நான் வைக்க போறேன். வச்ச உடனே என்ன நடக்குன்னா, இந்த கதைப்பு நடக்கும். இதுல இந்த கருமையாக்கப்பட்ட பிரதேசத்துல தான் கதிர்பிண்ட செறிவை நீங்க கூட ஃபீல் பண்ணுங்க இருக்கிறத விட. இருக்கிறதுல குறைவாக வெண்ணிறம் பூசப்பட்ட அந்த பகுதி, அந்த பளபளப்பான அந்த மேற்பரப்பு எல்லாம் நம்ம அந்த கலர்ஸ்களை விட இவர்ல குறைவாக இருப்பார். சரியா, கதைப்புன்னு சரி பார்ப்பா. இதுல இருந்து நான் சொன்ன கருமையான மேற்பரப்பு என்ன செய்யுதுன்னா, ஆஹ் கூட கதிர்ப்பு நிகழ்த்து கருமையான இதை அதான் சொல்றது. இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்துகிட்டு நாங்க வெள்ளை உடுப்பு போறதுக்கு காரணம் என்னன்னா, அது எந்த அளவுக்கு கால் செய்தோ அந்த அளவுக்கு தான் உறிஞ்சும். வெண்ணிற மேற்பரப்பினூடாக கதிர்ப்பு குறைய, அதே மாதிரி உறிஞ்சுற வீதம் குறைய இருக்காது. பிளாக் கலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா சரியான ஹீட்டை ஃபீல் பண்ணுவீங்க. என்ன காரணம், அது அந்த அளவுக்கு உறிஞ்சிடும். அந்த அளவுக்கு உறிஞ்சும். அதுதான் அதுல காரணம். என்ன சரி, ஓகே, பாப்போம் என்னண்டா அவர் என்ன சொல்லிக்கிறார். இப்ப இதான் நாங்க மெயினான விஷயம். அதை என்ன கதைக்க போறான்னு பார்ப்போம். சதுரமை என்பது வேறுபட்ட பொருட்கள். இதை வச்சே நம்ம கதைக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப மேற்பரப்பு வச்சு இது பண்ண மாதிரி இதே மாதிரி சதுரமுகின்ற அளவு பெருசா எடுத்துட்டு போற, சின்ன எடுத்துட்டு போற, அப்ப மேற்பரப்பளவு அதிகரிக்கு. அப்ப அந்த டைம்ல எப்படி கரெக்ட் பண்ண சொல்லிடுறாரு. அது அடுத்த உள்ளுக்கு வைக்கிற அந்த பொருளின் வெப்பநிலையை சேஞ்ச் பண்ணி இப்படி மூண்டையுமே இதுக்குள்ள இது இந்த ப்ராக்டிகல் நார்மலா வச்சுட்டு சின்ன ஒரு ப்ராக்டிகல் நம்ம செஞ்சுட்டு போயிடலாம்.
நீங்க சதுரமீட்டர் அளவு அதிகரிக்க மேற்பரப்பின் பரப்பளவு அதிகரிக்கும். அப்ப அந்த இடத்துல கதிர்பின்ன சரிவு அதிகரிக்கும். உள்ளுக வைக்கிற பொருளின் வெப்பநிலையை நீங்க அதிகரிச்சுட்டு போக அங்கேயும் கதிர்பின்ன சரிவை நீங்க கூட ஃபீல் பண்ணலாம். பார்ப்போம் என்ன மாதிரி. ரைட், ஓகே. சதுரமை என்பது சரியா வெவ்வேறுபட்ட பொருட்களின் வெப்ப கொள்ளளவை ஒப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படும் உலோகத்தாலாக்கப்பட்ட பொருளான ஒரு சதுரமும் படம் தெரியாம விளக்கு கரி மேற்பரப்பு தான் கருமையாக்கப்பட்டது. காகிதத்தாளால மறைக்கப்பட்ட மேற்பரப்பு சைட்ல இருக்கு. மினுக்கிய மேற்பரப்பு வச்சிருக்காங்க. சரியா வெண்ணிறம் பூசப்பட்ட மேற்பரப்பு. ரைட், ஓகே. லெஸ்லி சதுரமையின் அந்த முகத்தில் நிகழும் வெப்ப கதிர்ப்பு வீதத்தை அளப்பதற்கு வெப்ப வடுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எஸ், அப்ப நான் வெப்ப உணர்வு வச்சுக்கிற காரணமே அந்த இதை வெப்ப கதிர்ப்பு உணர்றதுக்காக. அது வெப்ப மின் இணைகள் சிலவற்றை தொடராக தொடுப்பதால் உருவாக்கப்பட்டுள்ளது. சரி, அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்காங்க இது நாங்களுக்கு அவசியம் இல்லை. பட் வெப்ப வெப்ப மின் இணைகள் மூலம் என்ன சிலவற்றை இணைச்சு இது பண்ணிருக்காங்க. லெஸ்லி சதுரமையின் நிலைக்குத்தான 3 முகங்கள் விளக்குக்கரி, வெண்பூச்சு, காகிதம் ஆகியவற்றால் மறைக்கப்பட்டு மற்றைய நிலைக்குத்து முகப்பு நன்கு மினுக்கப்பட்டுள்ளது எனவும் கருதுவது. இனி அடுத்த பாருங்க. இனி சதுரமொயினுள் கொதிநீர் நிரப்பி நான் அங்க ஒரு பொருளை போட்டு இப்ப என்ன செய்யறேன், ஹீட் பண்ண இதை இது பண்றான். கொதிநீர் நிரப்பி கொதி நீருன்னோட ஒரு ஞாபகம் வருது. இன்னொரு விஷயம் கதைச்சிகள் இந்த செறிவு நாங்க இது பண்றது இப்ப உதாரணம். அந்த சூரியன்ல நம்ம எப்படி அந்த இதை இது பண்றோம், நாங்க புவியின் மேற்பரப்புல ஹீட்டை குறைவா ஃபீல் பண்றது சூரியனை பார்த்து இருந்தா இப்ப உதாரணத்துக்கு 100 பாகை சீல அந்த விஷயத்த கொஞ்சம் 100 பாகை சீல கொதிக்கிற நீருக்குள்ள கைய விட்டா கை சுடு. அன்னைக்குள்ள ஒரு இது கொண்டு போகுதுன்னா சுடி நீர் சுடு தண்ணிக்குள்ளே கையை விடுவான் அவனை ஏண்டா தண்ட மாதிரி அந்த ரிசெல்லாம் போயிட்டு இருக்குது. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அவன் அந்த சுடுதண்ணிக்குள்ள நாங்க அப்படி 100 பாசிலைக்கு சுடுதண்ணிக்குள்ள நாங்க கையை விட்டோம்டா நாங்க அதை விட்டு இது பண்ணிடல. அதை கடுமையா ஹீட் பண்ணோம் ஃபீல் கையை வந்துட்டு சேதப்படுத்துவாரு. அந்த அளவுக்கு சூட்டை உணர்வீங்க. ஆனா அதே 100 பாகை சீல இருக்கிற நீராவில தான் ஆவி பிடிக்கிற. இப்ப தடுமல்லாம் வந்தா நீர் ஆவி பிடிக்கிற நீர் அப்படி ஹீட் பண்ணி போட்டு எடுத்து அந்த ஆவியை பிடிக்குது. அப்ப ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாத்தீங்களா. அதுவும் 100 பாகை சீல நீர், இதுவும் 100 பாகை சீல நீர் ஆவி. அப்ப நீராவிக்குள்ள ஃபுல்லா முகத்தை கொண்டு வச்சு நீங்க ஃபுல்லா என்ன செய்ய ஆவி பிடிக்கிறீங்க. ஆனா நீருக்குள்ள என்ன செய்யலாம் இருக்குது, இந்த கையை விட்டு இது பண்ணிக்கலாம் இருக்கு. என்ன காரணம், ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன? எஸ், அங்க நீருக்குள்ள கைய விட்டோன்னு அங்க நீர் துணிக்கைகள் நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும். சரிவு கூட. அப்ப இந்த கைய தொடுற நீர் துணிக்கைகள் அளவு கூட இருப்பாங்க. சரிவு கூட இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல ஹீட் நாங்க என்ன ஃபுல்லா உணர்றோம். ஆனா வளிமூலக்கூறுகள் அப்படி இல்லைனா ஐதாக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப அங்க தொடுற அந்த மூலக்கூறுகளின் அளவு குறைவுங்கிறதால நாங்க அந்த ஹீட்டை என்ன செய்யுங்க இது பண்றோம். அப்ப சரிவு குறைவுங்கிற விஷயத்த பட் ரெண்டுமே என்னது 100 பாய்ச்சல் இருக்காங்க. அந்த இதை நான் சும்மா ஞாபகப்படுத்துறதுக்கு அது பண்ணது அந்த விஷயத்தை விளங்கி. அப்ப இனி சதுரமும் கொதிநீர் நிரப்பி அந்த முகப்பின் எதிரே சம தூரத்தில் வெப்பவெடுக்க வைத்து அதில் பதிவாகும் கெல்மனோமானி வாசிப்புகளின்படி ஒரே வெப்பநிலையில் காணப்படும் 4 மேற்பரப்பும் விளக்குக்கரி பூசப்பட்ட மேற்பரப்பினால் மிக கூடுதலான கதிர்ப்பு கருக்கப்படும். அதை ஹைலைட் பண்ணிக்கணும். சரியா, விளக்குக்கரி பூசப்பட்ட மேற்பரப்பினால் மிக கூடுதலான வெப்ப கதிர்ப்பு வெளிப்படுகின்றது. சரி, அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கணும். அடுத்தது, மெனுக்கிய மேற்பரப்பினால் மிக குறைவான வெப்பக்கரிப்பு வெளிப்படுகின்றது என்பதை அவதானிக்க முடியும். வெண்ணிறம் அந்த மினுக்கிய மேற்பரப்பு வெளிப்படுகின்றது. சர்வசமனான மேற்பரப்புகளை கொண்ட வெவ்வேறு அளவுகளில் லெஸ்லி சதுரமையின் சிலவற்றை பெற்று அவை எல்லாவற்றிலும் கொதிநீர் நிரப்பி மேற்படி பரிசோதனை மீண்டும் நடத்தி பெறும் அவதானிப்புகளின் மூலம் கதிர்ப்பு வீதமானது மேற்பரப்பளவு மீது தங்கியுள்ளது என்பதை விளக்கிக் கொள்ளலாம். எஸ், மேற்பரப்பளவு அதிகரிக்க கதிர்ப்பு லெஸ்லி சதுரமை வெவ்வேறு வெப்பநிலை ரைட். இதையும் அதை நாங்க இது பண்ணிக்கலாம். வேணா கதிர்ப்பு வீதமானது மேற்பரப்பளவின் மீது தங்கியுள்ளது. சரியா, அதை இன்னைக்கு இதையும் காட்டிக்கோங்க. மேற்பரப்பளவு அதிகரிக்க
கதிர்ப்பு வீதம் அதிகரிக்கும். சரியா? அடுத்தது லெஸ்லி சதுரமுகியின் வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள வெந்நீரை நிரப்பி பரிசோதனை மீண்டும் நடைபெறும் போது கதிர்ப்பின் வீதமானது வெப்பநிலை மீது எஸ் கதிர்ப்பின் வீதமானது அதன் வெப்பநிலையின் மீது தங்கியுள்ளது என்பதை அதிகரிக்கலாம். அப்ப வெப்பநிலை அதிகரிச்சா அதையும் காட்டுங்க. வெப்பநிலை அதிகரிச்சா கதிர்ப்பின் வீதம் கூடவாக கதிர்ப்பின் வீதம் என்னது கூடவாக இருக்கும். இந்த விஷயத்த நல்லா விளங்கிக்கணும். ரைட், ஓகே. இப்ப நாங்க கதிர்ப்பு சம்பந்தமான கதைகளை நாங்க முழுமையாக முடிச்சிட்டோம். சரியா? அப்ப நீங்க இந்த பகுதிகளை முழுமையா முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல நாங்க இந்த டியூப் நம்பர் 1ல தான் கரும்பொருள் கதிர்ப்பு சம்பந்தமாக பிளட் பாடி ரேடியேஷன் சம்பந்தமாக நாங்க கதைக்க போறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆழமா கதைக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நான் கதைச்சிக்கலாம். அப்ப நான் இங்க கதைச்சிருக்கிற விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அதை எடுத்துக்க பாருங்க. ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்வோம், தொடர்ச்சியாக அடுத்த கிளாஸ்ல நாங்க இதை தொடர்ந்து நாங்க பேசுவோம்.